குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு வக்கு இல்லை, பயந்து ஓடி போகிறோம், கடவுளை தேடி ஓடி போறியா? இருக்கிற இடத்துலேருந்து எவன் சாதிக்கிறானோ அவன் தான் சாமர்த்தியசாலி. ஓடி போய் சாதிக்கணுன்றவெல்லாம் சாமர்த்தியசாலி, பயம் அவனுக்கு. குடும்பத்தை ஒரு கையில் பிடிக்கணும், கடவுளை ஒரு கையில் பிடிக்கணும். எல்லா குடும்பத்திலையும் நமக்கு வயசானவொன்னே பிள்ளைங்க நம்மளை கேட்டில் வெளியே வச்சுருவாங்க, உள்ளே சேர்க்க மாட்டாங்க வீட்டு உள்ள. இல்லை, எல்லாருக்கும் அந்த கதி தானே, உலகமே அதுதானே. அப்போ தள்ளாட்டம் வரும். தள்ளாட்டம் வரும்போது அப்போ வரும் நமக்கு எண்ணம். அது வரைக்கும் நம்ம சம்பாதிக்கிறோம், வீடு நம்ம பேச்சு கேட்குது, எல்லாம் கேட்குது. நான் தான் பெரிய ஆளுன்னு வீட்டில் இருப்போம். நமக்கு வயசாகி பாக்கெட்டில் பணமும் போய் மனத்தில் பலமும் போச்சுன்னா உள்ளே வெளியே உட்கார வைப்பாங்க. வெளியே உட்காரும்போது இவ்வளோ சம்பாரிச்சேன், இவ்வளோ போட்டேன், பிள்ளைங்களை காப்பாற்றினேன், இப்போ என் கதி என்னான்னு தெரியலையேன்னு நினைக்கிறப்பார். அப்போ ரெண்டு கையில் கடவுளை பிடிச்சிடணும். ஓடா யாரும் வேணா எனக்கு கடவுளுக்குறாண்டான்ற எண்ணம் வரும். அது இப்போதுலேருந்து பழகினா தான் வரும், அப்போ திடீர்னு வராது. அதுக்காக தான் இதை பண்ணுங்கன்றது. எந்தே தீரும். நாங்கள் ரோட்டுக்கெல்லாம் வராது, கல்யாணம் பண்ணிக்காது. அப்புறம் நீ ஆம்பளை இப்போ வந்து மீச தாடியெல்லாம் வச்சுன்னு காமம் வராதுன்னா என்ன பண்ணுவாத்த? சொல்லுப்பா, பதில் சொல்ல மாட்டியா? செத்து போனோன்றான். அது வரலக்கூடாதுன்னா செத்து போனோம், அதான் வழி. அதுக்கு அது உயிராக இருக்கிற வரைக்கும் அது இருந்து சாப்பிட்ற இல்லை, ரத்தம் ஊறுது இல்லை, அதுலேருந்து தான் வருது விந்து. சாப்பிடாத நிறுத்தினா காமம் வராது. சாப்பிடாது நிறுத்திப்பார். ஒரு 20 நாள் சாப்பிடாத எதையுமே தானாக காமம் அடங்கிடும். சாப்பாடு சாப்பிட்ற வரைக்கும் காமம் இருந்துக்குன்னு தான் இருக்கும். உப்பு காரம் எல்லாம் ஒன்றும் இல்லை. வரும் சோறு போட்ட துணிவியா பிடிக்கலையா? அப்புறம் காமம் வரக்கூடாதுன்ற எப்படி வராது இருக்கும்? டெய்லி வரும் சாப்பாடு வச்சு சாப்பாடு போட்டு உப்பு குழம்பு கிழம்பு இல்லாத சாப்பிடுவோம். ஒரு 20 நாள் தானாக அடங்கும். காரம் புளிப்பு உப்பு இருந்தால் காமம் வரதான் செய்யும். சொல்லுங்கப்பா. சித்தர்கிட்டலாம் அந்த தகுதி உனக்கு இருக்குதா? சித்தர் 10 வயசில் போயிட்டா, நீ எத்தனை வயசில் வந்துக்கிற? இன்னொருத்தரை ஒப்பிட்டே பேசக்கூடாது. அவங்க நிலை வேறு, உன் நிலை வேறு. அவங்க ஒரு பிறப்பில் சித்தன் ஆகலை, பல பிறப்பு எடுத்து சித்தன் ஆனான். நீ ஒரு பிறப்பில் இன்னும் 1வது கூட தெரிஞ்சிக்கல, சித்தர்கிட்ட பற்றி பேசுகிற. சித்தர்னா அவ்வளோ விளையாட்டு விஷயமா? ஏம்மா இந்த உப்பு இல்லை, அவங்க சொன்ன உப்பு வேறு உப்பு. நீ சாப்பிட்டுக்கிற உப்பை சொல்லலை, அவங்க வேறு உப்பு. அது உனக்கு என்னத்துக்கு அந்த உப்பை பற்றி? என்ன சொல்கிறாரு திருக்குறளா? என்ன சொல்கிறாரு? இல்லை, என்னப்பா சொல்கிறாரு? சொல்லு. என்னப்பா புக்கு எடுத்துன்னு வந்துட்ட, பாட்டு எடுத்துன்னு வந்துட்ட, அதுக்கு பொருள் தெரியலன்ற. அப்போ என்ன சொல்கிறாரு? என்ன சொல்கிறாரு? அதில் விளக்கம் என்ன சொல்கிறாரு? இயற்கையோடு இணைந்து. ஆசை இல்லாத இயற்கையோட வாழ முடியுமா உன்னால? பின்ன அவர் சொல்லிட்டு போட்டார். அவர் நிலையில் இருந்து ஊர் நிலைக்கு ஒத்துப்பார். அவர் சொக்காயில் இருந்தார், நீ அவுத்து போட்டு வாயம் பார்க்கலாம் ஊர்லேருந்து. ஒருத்தரை ஒப்பிட்டு பேசக்கூடாது. அவர் சொல்கிறார், வளர்த்தலும் அழித்தலும் வேண்டாம், உலகம் பழித்ததை அழித்து விடுனார். முடியுமா உன்னால்? இங்கே சொன்னார், உலகத்தை ஒத்து போவாத, நீ தனித்து வாழுன்றாரு, இயற்கையோடு வாழுன்றாரு. அங்கே என்ன சொல்கிறாரு? ஊரோட ஒத்துப்போ, இல்லைன்னா உன்னை கூப்பிட்டு கொட்டுன்னு கொட்டுவாங்கன்றாரு. அப்போ எதை எடுத்துக்கிற சொல்லு? எதை பார்த்து போகிற? அதனால் அவர் சொன்னது அத்தனையும் எல்லா மனுஷனுக்கும் பொருந்தாது. அவங்க நிலை வேறு, உயரமான நிலை. நம்ம நிலை எல்லாத்தையும் பண்ணி போட்டு ஒரு கால் சட்டி எடுத்துன்னு சுற்றின்னு வரோம் நம்ம. அதனால் நமக்கு முடியாது, எல்லாரோடையும் ஒத்து தான் போகணும். நான் அதனால தான் சொல்லுவேன், இந்த உபதேசம் வாங்குறீங்க, நான் உபதேசம் வாங்கிட்டேன், நான் ஞானி, எனக்கு ஓடுவானா பொண்டாட்டி வானா புள்ள குட்டினா இந்த பக்கமே திரும்பாதீங்கன்ட்டு. எல்லாமே செய்யணும், எதுலேயும் நீ ஒட்டாமல் செய்யணும். அதான் வாழ்க்கை, அதான் கடவுள் வழிபாடு. வீட்டை விட்டு ஓடி போகிறது, கடன் வாங்கி துண்ணு போட்டு வீட்டுக்கு பயந்துக்கின்னு குடும்பத்தை நடத்த முடியாது ஓடி போகிறவன் தான் கடவுளை தேடி ஓடி போக மாட்டான். அவன் எங்கே போய் இமயமலையில் விட அவன் எண்ணெல்லாம் வீட்டில் தான் இருக்கும், உடல் தான் அங்கே இருக்கும். அதனால் சாதனைன்றது இருக்கிற இடத்துலேருந்து சாதிக்கணும், அதான் சாதனை. ஓடி போய் சாதிக்கிறது சாதனை இல்லை, அது பயம். அதனால் ஒவ்வொரு நிலையும் நம்ம நிலை என்ன, நம்மளுடைய குடும்பம் என்ன, நம்ம வாழ்க்கை என்ன, அதுக்கேற்ற மாதிரி போகணும். பெரிய மகான் சொல்லிக்கிறாரு, அப்படி போகிறங்கன்னா நீ வீட்டில் விட்டுடணும். அது முடியாத காரியம் இல்லையா? ஒருத்தர் என்கிட்ட வந்தார், எனக்கு யாருன்னு அவருக்கு தெரியாது, நான் யாருன்னு அவருக்கு தெரியாது. டீ கடைக்கார் சொன்னார் போலுக்குது அவர்கிட்ட, இது மாதிரி பாண்டு குருநாதர் அவருன்ட்டு. அவர் உட்காந்து நேராக உட்காந்து நேராக என்கிட்ட வந்தான், சாமி நான் இமயமலைக்கு போகிறேன் அப்படின்னா.
எதுக்கு இமயமலைக்கு போகிற? இமயமலைக்கு போனால் என்ன சிவபெருமான் அங்கே உட்காந்துக்கிறாரு, உன்னை வாவான்னு கூப்பிட்டுக்குன்னு. குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு வக்கு இல்லை, பயந்து ஓடி போகிறோம், கடவுளை தேடி ஓடி போறியா? இருக்கிற இடத்துலேருந்து எவன் சாதிக்கிறானோ அவன் தான் சாமர்த்தியசாலி. ஓடி போய் சாதிக்கணுன்றவெல்லாம் சாமர்த்தியசாலி, பயம் அவனுக்கு. குடும்பத்தை ஒரு கையில் பிடிக்கணும், கடவுளை ஒரு கையில் பிடிக்கணும். எல்லா குடும்பத்திலையும் நமக்கு வயசானோடனே பிள்ளைங்க நம்மளை கேட்டில் வெளியே வச்சுருவாங்க, உள்ளே சேர்க்க மாட்டாங்க வீட்டு உள்ள. இல்லை, எல்லாருக்கும் அந்த கதி தானே, உலகமே அதுதானே. அப்போ தள்ளாட்டம் வரும். தள்ளாட்டம் வரும்போது அப்போ வரும் நமக்கு எண்ணம், அது வரைக்கும் நம்ம சம்பாதிக்கிறோம், வீடு நம்ம பேச்சு கேட்குது, எல்லாம் கேட்குது. நான் தான் பெரிய ஆளுன்னு வீட்டில் இருப்போம். நமக்கு வயசாகி பாக்கெட்டில் பணமும் போய் மனத்தில் பலமும் போச்சுன்னா உள்ளே வெளியே உட்கார வைப்பாங்க. வெளியே உட்காரும்போது இவ்வளோ சம்பாரிச்சேன், இவ்வளோ போட்டேன், பிள்ளைங்களை காப்பாற்றினேன், இப்போ என் கதி என்னான்னு தெரியலையேன்னு நினைக்கிறப்பார். அப்போ 2 கையில் கடவுளை பிடிச்சிடணும். ஓடா யாரும் வேணா, எனக்கு கடவுளுக்குறாண்டான்ற எண்ணம் வரும். அது இப்போதிலேருந்து பழகினா தான் வரும், அப்போ திடீர்னு வராது. அதுக்காக தான் இதை பண்ணுங்கன்றது. எந்தே தீரும். இதனால தான் நீ எந்த வழியில் போறியோ அதுக்கேற்ற மாதிரி செயல் வந்துடும் உனக்கு. நல்ல பாதையில் போகும்போது, கடவுள் பாதையில், ஞானத்தில் இதிலெல்லாம் போகும்போது என்ன ஆகிடும், தானாகவே நீ கெட்டதுலேருந்து விலகினே வந்துடுவேன். இப்போ கெட்டதே செய்தீங்கன்னா நான் 10 பிறப்பு பிறகு நீ கடவுளில் சேர்னா, நல்லதே செய்யும்போது 2 பிறப்பில் கடவுள்கிட்ட போய், இதான் வித்தியாசம். அப்போது நம்ம நல்லது கெட்டது செய்யும்போது நல்லா இருக்கலாம். நல்லதை செய்யும்போது, தர்மத்தை செய்யும்போது துன்பங்கள் வரும். ஆனால் அந்த துன்பத்தால் உனக்கு பாதிப்பு வராது. நான் தீமை செய்கிறப்பார், அதனால் பாதிப்பு வராது. வந்துச்சுன்னா நீ திருப்பி எழுந்துக்கவே முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நன்மை செய்யலாம் பரவாயில்ல, தீமை செய்யாமல் போங்க, அதுவே பெரிய புண்ணியம். சரி சரி. வள்ளுவர் சொல்கிறாரு, ஊடலுக்கு பின் கூடலுன்றாரு. அது என்ன அர்த்தம்? சண்டை போட்டுக்குன்னா குடும்பத்தில் பொண்டாட்டிக்கிட்ட அப்புறம் சேரும்போது சாதாரணமாக சேர்ந்ததை விட இன்பமாக இருக்குமா இல்லையா? அதனால் ஒரு மனுஷன் எப்போ துன்பத்தில் இருந்து அவன் இன்பத்தை அடையிறானோ அந்த துன்பத்தை விட இந்த இன்பம் பெருசாக இருக்கும். ஒவ்வொரு மனிதனும் இந்த உலக விஷயத்தில் 70% துன்பத்தை அனுபவிக்கிறான். ஆனால் இந்த 70% துன்பத்தை அவன் ஏன் தாங்குறான்னா அந்த 30% இன்பத்துக்காக அதை தாங்கி நிற்கிறான். அப்போ 30% இன்பம் கிடைக்குது. அந்த 30% இன்பம் கிடைச்சாலும் பரவாயில்ல, ஆனால் 70% துன்பத்தை அனுபவிக்க தயாராகிறான். அப்போது துன்பமும் இன்பமும் இல்லாதான் இறைவனுடைய பாதை. அங்கே துன்பமும் கிடையாது, இன்பமும் கிடையாது. எப்போ இன்பங்குதோ அதனுடைய தொடர்ச்சி துன்பம், எப்போ துன்பங்குதோ அதனுடைய தொடர்ச்சி இன்பம். இரவனுடைய தொடர்ச்சி பகல், பகலினுடைய தொடர்ச்சி இரவு. ஆணுனுடைய தொடர்ச்சி பெண்ணு, பெண்ணுனுடைய தொடர்ச்சி ஆணு. இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று தொடர்பு கொண்டது அது. அப்போது இது ரெண்டும் இன்பமும் வேணாம் துன்பமும் வேணாம் அப்படின்னா அங்கே இடையில் என்ன இருக்குது, நடுவில் என்ன இருக்குது? இன்பம் இல்லாத துன்பம் இல்லாத அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது? ஏங்க துன்பமும் வானாம் இன்பமும் வானாம், அதுக்கு இடையில் என்ன வாழ்வு? அது ஒன்று மனுஷன் என்ன பண்ணுவான், துன்பப்பட்டுனுப்பான், இல்லை இன்பத்தில் இருப்பான். இன்பமும் வானா துன்பமும் வானான்னா அது என்ன வாழ்வு? ஏம்பா அமைதியான வாழ்வு. அப்போது மனிதன் பிறப்பு அமைதியாக வாழறதுக்கு தான் இங்கே பிறந்தான். இவன் ஆரவாரத்தில் விழுந்ததால் இன்பமும் துன்பமும் மாறி மாறி போச்சு. அப்போது ஆண்டவனுடைய வழிபாடு, அந்த வழிபாட்டில் போகும்போது அவனுக்கு இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை, அமைதி கிடைக்குது. ஏன்னா உலகத்தில் இன்பம் இருக்குது, துன்பம் இருக்குது, அமைதி இல்லை. அப்போ அமைதியை வச்சுக்கிறவன் யார்? ஆண்டவன். இப்போது ஒரு பட்டாணி கடைக்காரங்கிட்ட போய் பட்டாணி கேட்கலாம், பட்டாணி கடைக்காரங்கிட்ட போய் டீ கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அது மாதிரி அமைதியை வச்சுங்கிறவன் ஆண்டவன். அப்போ அவனை தேடி போனால் தான் நமக்கு அமைதி கிடைக்கும். உலகத்தில் ஆரவாரங்குது, அதனால் இன்பம் இருக்குது துன்பம் இருக்குது. அப்போ நம்மளுடைய பயணங்கள் எதை நோக்கி போகிறோம்? இது ஒரு நாள் 2 நாள், நான் ஒரு வாரம் போய் பார்த்துங்க, இல்லை ஒன்றும் நடக்கலைங்கன்னா அதெல்லாம் முடியும். வாழ்நாள் முழுதும் போகணும் இல்லை, அதுதான் உன்னுடைய முயற்சி. ஒரு நாள் 2 நாள் போயிட்டு ஒரு வாரம் போயிட்டு இல்லைங்க, ஒரு வாரம் போனங்க நான் இல்லைன்றதுல புரோஜனமே கிடையாது. தெரிஞ்சு
கண்டிப்பாக கண்டிப்பாங்க. இப்போ ஒரு துணி போட்டுன்னுக்குறோம் இல்லையா, அந்த துணி மில்லிலேருந்து வரும்போது பல்ச்சின்னு வந்தது பால் மாதிரி இல்லையா, அதை ஒரு வாட்டி கட்டிட்டோம், நம்ம துவைக்கிறோம், கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது, திருப்பி 2 வாட்டி கட்டணும், திருப்பி துவைக்கிறோம், அது வந்த மாதிரி இல்லை கலர். எவ்வளோ தான் துவைச்சாலும் நம்ம அது வந்த கலர் இல்லை, மாறி போச்சு. அப்போ என்ன பண்ணுறோம், அந்த வெள்ளாவில் வச்சு இது பண்ணுவோம், வேக வைப்பாங்க. அப்போ வேக வச்சா ஓரளவுக்கு வெள்ளையாக வரும். இந்த வெள்ளாயில் வச்சு வாழ வைக்கிறது தான் யோகம். யோகம்ன்றது என்னது, வெள்ளாயில் வச்சு மனுஷனை வேக வைக்கிறது. அவன் எப்படி அடுப்பில் துணிங்களால் போட்டுட்டு பானைங்களில் கீழே அடுப்பு கொளுத்துவான், அந்த கொதிப்பில் அந்த அழுக்கெல்லாம் வெளியே வர சோட்டா மாவில். அந்த மாதிரி இந்த யோகம்ன்ற நெருப்பில் நீ செய்த பாவ வினைகள் கழிஞ்சிக்கினே இருக்கும். ஆனால் தொடர்ச்சியாக செய்யணும், இல்லைன்னா முடியாது. வாழ்நாள் முழுக்க அதை பிடிச்சிக்கணும். எதையோ வாழ்நாள் முழுசும் பிடிச்சிங்கிறிய, ஆண்டவனை பிடிக்கும் வாழ்நாள் முழுதும். சரி, ஆண்டவன் கூட வானா, உன்னை பிடிச்சிக்க வாழ்நாள் முழுதும். பொண்டாட்டியை பிடிச்ச, புள்ளையை பிடிச்ச, பேரனை பிடிச்ச, பேத்தியை பிடிச்ச, சுகத்தை பிடிச்ச, சொந்தத்தை பிடிச்ச, எல்லாத்தையும் பிடிச்ச, உன்னை மறந்திய. நீ உனக்குள்ளே இருக்கிற பொருள் இல்லைன்னா பொண்டாட்டி இல்லை, புள்ள இல்லை, சொத்து இல்லை, சுகம் இல்லை. அப்போ உன்னை வாழ வச்சுங்கிற பொருளை நீ என்னைக்காவது நினச்சி பார்த்தியா ஒரு நாள்னா? இவ்வளோ பேர் புகழ், இவ்வளோ சொத்து சொந்தங்கள் எல்லாத்துக்கும் அடிப்படையாக தானே 5 வயசுல செத்துருக்கலாம், பிறந்த உடனே செத்துருக்கலாம், 30 வயசில் செத்துக்கலாம், இவ்வளோ நாள் உன்னை காப்பாற்றின்னுக்குதே, அந்த பொருளை மறந்துட்டோமே. இதான் நன்றி மறந்ததுன்றது. எது நமக்கு நன்மை செய்தோ அதை மறந்துட்டு யார் எதிர்த்து நிற்கிறானோ அவனுக்கு போய் நன்மை செய்துங்கிறோம் உலகத்தில் இல்லையா. இதை யோசித்தால் புரியும், யோசிக்கலன்னா புரியாது. சொல்லுங்க. தேக உணர்வே இல்லாமல் எப்படி? நான் தான் சொன்ன செத்துட்டா இருக்கலாம்பா, ஒரே பதில் தான் அதுக்கு. செத்தால் உணர்வு கிடையாது, 8 வச்சுனாலும் அங்கேயே கிடக்கும், என்னான்னு கேட்க போதில்லை. அது ஒரு வழி தான் அதுக்கு, வேறு வழியே கிடையாது. அது டாக்டரு குடலையே வயிறெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணுறாரு, அவர் நினச்சா நெற்றிக்கண் திறந்துடலாம். முதல்ல நெற்றிக்கண் எங்கே இருக்குதா? எவன் நான் சொல்கிறதெல்லாம் பொறிக்கிற பொருளுக்குதா? விளையாட்டு விஷயம் நினச்சிங்கன்னாதா? கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன பண்ணா வேலை செய்கிற? ஏன் பண்ணுற அந்த வைத்தியம்? ஏன் நீ பண்ணணும்? ஏன்பா பண்ணணும்? ஏன் பண்ணுற? ஏதோ ஒன்று பண்ணணும்னு ஏன் பண்ணுற? நீ பாட்டு சும்மா இருக்க வேண்டியது தானே. எதுக்காக பண்ணுறத? சோத்துக்காக பண்ணிங்கிற. அது எதுக்கு உனக்கு சோறு? நீ தான் சாக போடணும், உணர்வே இல்லாதனாச்சு, உனக்கு எதுக்கு சோறு? இதெல்லாம் செய்யக்கூடாது, சும்மா உட்காந்துரு. அதான் பட்டினத்தார் பூம்புகாரில் பிறந்தார். ஆமாம். திருவிடை மருதூரில் அவர் வழிபட்டார். ஆமாம். ஆனால் அவர் மகானானதும் சிதம்பரத்தில் மகானானார். இருக்கலாம்னா திருவிடை மருதூரில் பத்ரகிரிக்கு மோட்சம் கட்சி போகுது. அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. என்ன சாமி, 4 வார்த்தை கூட சேர்த்து உன்னை பாட தெரியாது அவனுக்கு மோட்சம் கொடுத்துட்ட. நான் உன்னை சரளமாக பேசுவேன், இந்த கௌரவத்தில் சிவாஜி கணேசன் பேசுவேன் தெரியுமா? 4 வார்த்தை இங்கிலீஷில் சேர்த்து பேச தெரியாது, அவனுக்கெல்லாம் ஜட்ஜி போஸ்ட்டு நான் இவ்வளோ வருஷம் இருக்கிற எனக்கு இல்லைன்ட்டு. அது மாதிரி கேள்வி ஆகிடாங்க. அந்த மாதிரி இவர் பட்டினத்தார் கேட்குறாரு. அப்போ சிவபெருமான் சொல்கிறார், நைனா பத்ரகிரி இங்கத்தியோட முடிஞ்சு போச்சு, அவன் கதை யாருன்னு இந்த உலகத்துக்கு தெரியாது. ஆனால் நீ தெரியணும், நீ பாடுபட்டுருக்கிறடா அதுக்காக. ஓ, பத்ரகிரி அவளை பாடுபடலை, உன் சிஷியம் அவ்வளோதான். ஆனால் எனக்காக அவன் ஒன்றும் பாடுபடலை. ஆனால் நீ பெரும் பாடுபட்டுக்கிற, அதனால் நீ தெரியாமல் போகக்கூடாது, நீ தெரியணும் எல்லாருக்கும். நீ தெரியணும். நான் என்ன பண்ண, பிள்ளைங்க கிட்ட இருந்து இது மாதிரி எதையும் எதிர்பார்க்க கூடாது, எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்கு. ஆமாம், அவன் பண்ணா ஓகே, பண்ணலன்னா விட்டுற வேண்டியதுதான். நம்ம ஏன் அதை பற்றி வருத்தப்படணும்? இதான் சுயநலம் பண்ணுறது. இப்போ நீ ஒரு கவர்மெண்ட்ல வேலை செய்கிற, உன் பிள்ளைங்க உன்னை காப்பாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. நாளைக்கு உனக்கு பென்ஷன் வரும், நீ உன் பொண்டாட்டியை நல்லா பொழைப்ப. அதனால உனக்கு பிள்ளைங்க எதுவும் தேவையில்லைங்க, எனக்கு நான் என்ன காப்பாற்றிக்க முடியுங்கன்னு வாழ்வேன். ஆனால் எந்த வேலை வெட்டியும் இல்லாமல் ஏதோ கைத்தோல் செய்து அவன் வாழற வரைக்கும் அந்த பிள்ளைங்களை ஒழிச்சு காப்பாற்றணும் நிலை என்ன யோசித்தீங்களா? ஒரு ஆளுனுடைய நிலையை பார்க்கக்கூடாது. அப்போ அவன் சோறு இல்லாத பட்னியா போய் உட்காந்துங்கிறாயா தாயும் தகப்பனும். அப்போ அது தப்பு இல்லையா? நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன், பிள்ளைங்களை வளர்க்கறது கடமைன்னு நினச்சிங்க, ஆனால் காப்பாற்றணும்னு நினைக்காதீங்க. அதுதான் அப்படி நினச்சி காப்பாற்றீங்கன்னா உங்களுக்கு துக்கம் தான் மிஞ்சும்.
வாழ்க்கையில் சந்தோஷம்ன்றதை எழுந்தடிவீங்க நீங்கள் அப்படின்னு நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன். ஏன்னு சொன்னால் இன்னைய பிள்ளைங்க தாய் தப்பனை காப்பாற்ற மாட்டாங்க. நான் பல வீடியோக்களில் சுயநலவாதி பிள்ளை, சுயநலவாதி பெண்ணு அப்படின்னு பேசியிருக்கேன். ஆமாம் இல்லையா? ஆமாம். இன்னைக்கு உன் பிள்ளைங்களை கல்யாணம் ஆகலை. ஆமாம். இல்லை, இன்னும் கல்யாணம் ஆகலை. ஆவாத்தால நீ தப்பிச்சின்னு இருக்கிற. உன் பொண்டாட்டி தப்பிச்சின்னுக்குது. நைனா உன்ன மாதிரி நைனா உலகத்தில் இல்லை நைனான்றான் உன் புள்ள வந்து. ஏன் கேட்கும் போதெல்லாம் துட்டு கொடுக்குற, கேட்கும் போதெல்லாம் அவன் என்ன நினைக்கிறான் நான் செய்து கொடுக்குற. இதனால அவன் உன்னை ரொம்ப உச்சத்தில் கடவுளோட உயரத்தில் வச்சுக்கிறான். ஆனால் நாளைக்கு அவனுக்கு கல்யாணம் ஆகி அவனுக்கு ஒரு குழந்தை போந்தேன், நைனா போய் வர உட்காரு, இடைஞ்சல் பண்ணாது எனக்கு அப்படின்னுடுவான். அன்னே உன் மனநிலை எப்படி இருக்குன்னு யோசித்து பாரு. இப்படி பேசின பிள்ளையாடா இன்னைக்கு இப்படி பேசுறான். நம்ம இருக்கிறத விட செத்து போயிடலாமே, அந்த வருத்தம் வந்துடும் கண்டிப்பா. ஒவ்வொரு மனிதனும் தாக்கம் அது. அதனால தான் சொல்றது, பிள்ளைகள் வந்து தாய் தப்பனை எவன் கடவுளை மறந்துடு. உன்னை இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டணும் தாய் தப்பன் தான். சரி, நீ எப்போ தாய் தப்பனை கடவுளா நினைக்கிறியோ உன்னை கடவுளை ஆசீர்வாதம் பண்ணுவான். சரிங்கய்யா. அது பிள்ளை மேல நம்ம குறை சொல்ல முடியாது. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்க. ஆமா, அப்ப நீ வளர்த்தது தான் தப்பு. நல்லவராவத நீ வளர்த்தது தான் தப்பு இல்லையா? அப்ப உதப்படவெல்லாம் சந்தோஷமா உதப்பட வேண்டியதுதான். அது கரெக்ட் தானே ஐயா? அது எப்படி கரெக்ட் ஆகும்? அது எப்படிப்பா கரெக்ட்? எந்த பிள்ளையும் நல்ல பிள்ளைதான் பாட்டுக்கு நல்லா இருக்கான், வாழ்க்கைக்கு நல்லா இருக்காது. ஒரு தாய் என் புள்ள திருட நான் வரணும்னு வளர்க்க மாட்டாங்க. ஆனா திருட நான் போதும் என்ன பண்ணுவேன்? என்ன பண்றது? அதுக்கு யார் பொறுப்பு? யார் தாய் எப்படி பொறுப்பாவா? தாய் எப்படி? தாய் என்ன நினைப்பான்? என் புள்ள உலகத்துல சிறந்து இருக்கணும் தான் தாயும் தாக்கணும், அதுதான் அவனுடைய எண்ணம். ஆனா அது கெட்டு குட்டி சேராய் ரவுடியாவும் திருடனாவும் போகும்போது அந்த தாய் தாப்பம் வளர்ப்பு எப்படி கெட்டதாகும்? பின்ன பாடலுக்கு ஒன்னா நல்லா இருக்கும், வாழ்க்கைக்கு உதவாது. வாழ்க்கைன்றது வேற, பகுட்டுன்றது வேற. பாடல் எல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். சினிமாவில எல்லாம் பார்த்தா கடவுளை சலியாண்ட உட்காந்து நின்ன உடனே கடவுள் அப்படியே மாறிமாவா வந்துடும். வாழ்க்கையில வராது. அதனால வாழ்க்கைன்றது வேற, சரி, நிஜம்ன்றது வேற. இந்த நிஜத்துல பிள்ளைன்றவன் ஒன்னு நினைச்சு பார்க்கணும். அவன் எந்த யாரு பிள்ளையா இருந்தா, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் பிள்ளையா இருந்தாலும் சரி, எவ்வளவு பிச்சைக்கார பிள்ளையா இருந்தாலும் சரி, நம்மளை இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டணும் நம்ம தாயை நம்ம தகப்பனும். நமக்கு முதல் கடவுள் இவங்க, அதான் மாதா பிதா குரு தெய்வம். இந்த தாய் தகப்பனை எவன் தெய்வமா கொண்டாடுறானோ அவனுக்கு தெய்வ அருள் கிடைக்கும். சரி, இது விதிமுறை. ஆனால் இது சொல்றதுக்கு நல்லா இருக்கும், அவனால முடியலையே. ஏன்னா அவன் பொண்டாட்டி சொல்றான், நம்மால தான் பெருசு முக்கியம், அப்புறம் உங்களால வச்சுக்க. இல்லை, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பெண்ணு ஒரு வீட்டில் கட்டுறேன், அந்த பெண்ணோட யாரோ, ஆனா உனக்கு அத்தை மாமா அண்ணன் தம்பி தங்கச்சி சித்தப்பா பெரியப்பாலாம் இருக்கிறாங்க. ஆனா நீ யார் வீட்டுக்குமே முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை, உங்க மாமியார் வீட்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குற. ஏன்னா இது உனக்கு இல்லை, உலகத்துக்கு அப்படிதான். அவங்க எங்க தம்பி விடுங்கன்னு போக மாட்டான், எங்க சித்தப்பா விடுங்கன்னு போக மாட்டான், எங்க மாமியார் வீட்டுக்கு போய் எங்க மச்சிஞ்சி வீட்டுக்கு போய் வந்தங்கன்னுவான். ஏன்னா அவனுக்கு அதுதான் முக்கியமா. சரவணன் கூட அப்படிதான், அவனுக்கு அதுதான் முக்கியமா தெரியும், இவனுடைய வம்சம் முக்கியமா தெரியாது. அடாடே இந்த ரத்தம் தானடா நம்ம அப்படின்றத யோசிக்க மாட்டோம். எங்க மச்சிச்சு எப்படி தெரியுமாங்க, நான் போனா இன்னும் ஆக்கி போடுவாங்க தெரியுமா, எங்க மாமியார் என்ன வைப்பாங்க, இப்படிதான் யோசிப்பான். அட பாவி, நீ இவ்வளவு வளர்ந்ததுக்கு உன் தாயும் தகப்பன காரணம், அதை யோசிக்கவே மாட்டான். அப்படி யோசிக்காத சமூகத்துல மகான் சொல்றதா நடக்க போகுது? ஒருபோதும் நடக்காது. ஆனால் மகானுடைய நிலை சொல்லிக்கினே இருக்கணும், அதான் அவன் வேலை. அதை தான் நம்ம செய்துன்னு இருக்கிறோம். சரிங்க ஐயா. 63 நாயன்மார்கள் இருக்காங்க. ஆமா, அதுல 4 மட்டும் தனியா எடுத்து வைக்க, எப்ப பார்த்தாலும் அந்த 4 தனி இடம் பிடிச்சிட்டாங்க. ஆமா, மீதி பேர் தனி இடம். அதுல என்ன அவங்களுக்கு பிரிவு? எல்லா 63 நாயன்மார்கள் ஒண்ணுதான் இல்ல. இந்த 63 நாயன்மார்கள் இந்த 4 பேருக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 4 பேரும் மொத்த இடத்துக்கும் போய் ரவுண்ட் போனாங்க. மீதி இந்த 63 நாயன்மார்கள் சில நாயன்மார்கள் அந்தந்த இடத்துல தங்கிட்டாங்க. சரி, தேவாரம்ன்றதை இந்த 4 பேரும் பாடினாங்க. அதுக்கு ஒரு தலைப்பு வச்சு. இப்போ அருணகிரி பார்த்தீங்கன்னா திருப்புகழ் பாடினாரு, ஆனால் அவர் நாயன்மாரில் சேர மாட்டார்.
ஆனால் இந்த 4 பேர் மட்டும்தான் சேருவாங்க. இந்த 4 பேர் காரணம் என்னன்னா மொத்த சிவஸ்தலங்களும் போய் பாடினாங்க. அதனால இவங்களுக்கு ஒரு தனி சிறப்பு. அதுக்கு பேரு தேவாரம்னு வச்சுக்கினாங்க. சரி சரி. ஆனா மற்ற நாயன்மார்கள் எல்லாம் அந்த அவங்க இருந்த இடத்தோட சரி, அதனால அவங்களுக்கு சிறப்பு இல்லை. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, பட்டினத்தார் பூம்புகாரில் பிறந்தார். ஆமா. திருவிடை மருதூரில் அவர் வழிபட்டார். ஆமா. ஆனா அவர் மகானானதும் சிதம்பரத்தில் மகானானார். அவர் அந்த ஊரோட வாழ்ந்துருக்கலாம். ஆமா. அவங்க அக்கா இப்போ ஒரு மகானுக்கு மான இனம் கிடையாது. ஆனால் மனுஷன் மான இனத்தோட வாழணும். அவங்க அக்கா மான இனத்தோட வாழறாங்க. இவர் மான இனம் இல்லாத ஊரோட போய் பிச்சை எடுக்கிறாரு. இவர் அரசனை விட பணக்காரன். இது இவங்களுக்கு அசிங்கமா இருக்குது. அதனால இவனை விஷம் வச்சு கொண்டுடலான்னு சொல்லிட்டு ரொம்ப தொல்லையெல்லாம் கொடுத்துட்டாங்க. அதனால இவர் உஜ்ஜயினிக்கு போயிட்டாரு. அம்மா செத்த உடனே அதுக்கப்புறம் திருவிடை மருதூருக்கு வராரு. வந்துட்டு சரி அங்கேயே இருக்கலாம்னா திருவிடை மருதூர்ல பத்ரகிரிக்கு மோட்சம் கட்சி போகுது. அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. என்ன சாமி 4 வார்த்தை கூட சேர்த்து உன்னை பாட தெரியாது அவனுக்கு மோட்சம் கொடுத்துட்ட. நான் உன்னை சரளமா பேசுவேன். இந்த கௌரவத்தில் சிவாஜி கணேசன் பேசுவேன். 4 வார்த்தை இங்கிலீஷ்ல சேர்த்து பேச தெரியாது. அவனுக்கெல்லாம் ஜட்ஜி போஸ்ட் நான் இவ்வளோ வருஷம் இருக்கிற எனக்கு இல்லைன்ட்டு அது மாதிரி கேள்வி ஆயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பட்டினத்தார் கேட்குறாரு. அப்போ சிவபெருமான் சொல்றாரு, நைனா பத்ரகிரி இங்கத்தியோட முடிஞ்சு போச்சு. அவங்க கதை யாருன்னு இந்த உலகத்துக்கு தெரியாது. ஆனா நீ தெரியணும், நீ பாடுபட்டுருக்கிறடா அதுக்காக. பத்ரகிரி அவளை பாடுபடலை, உன் சிஷ்யம் அவ்வளோதான். ஆனா எனக்காக அவன் ஒன்றும் பாடுபடலை. ஆனா நீ பெரும் பாடுபட்டுக்கிற. அதனால நீ தெரியாம போகக்கூடாது. நீ தெரியணும் எல்லாருக்கும். நீ தெரியணும். நான் என்ன பண்ணணும், எல்லா சிவஸ்தலமும் போ. எங்க உனக்கு அந்த கர்மனுடைய மொன தித்திக்குதோ அங்க மோட்சம் அப்படின்னு. அது இந்த ஊர்ல போ, இங்க தித்திக்கு வந்தா நேரா போயிருப்பாரு. அவர் தெரியாமையே போயிட்டு இருப்பாரு. அதனால எல்லா இடமும் போனதால எந்த மகானை விட அவருக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டார் பட்டினத்தார். ரெண்டாவது, ஒரு சாவு அவர் எழுதின மாதிரி யாருமே எழுதலை இது வரைக்கும். ஒரு மரணத்துல அதே மாதிரி ஒரு ஜனனத்தை எப்படி அந்த கரு உருவாகுதுன்றது அவர் சொன்ன மாதிரி யாரும் சொல்லலை. அதனால அவர் எல்லா ஊருக்கும் போய் கடைசி காலாஸ்திரி போய் கும்டிப்பட்டி வழியா திருவத்தூர் வரும்போது அந்த கருமனுடைய மொன தித்திக்குது. அந்த தித்திக்கும் போது தான் அவருக்கு ஆனந்த தாண்டவம் வருது. அவர் தன் நிலையை மறந்துட்டார், தெய்வ நிலைக்கு போயிட்டாரு. அப்பதான் சொல்றாரு, கண்டம் கரியதாம் கரும்பு கண் 3 உடையதாம் அண்டத்தை போன்றதாம் தொண்டருக்கு தித்திக்கும் கடல் அருகே நிற்கும் கரும்புன்னாரு. அது ஒரு இனிப்பான பொருள் ராது அந்த சிவம் என்ற பொருள். ஆனா அது எல்லாருக்கும் இனிக்காதுராது. அவனுடைய தொண்டனுக்கு தாண்டா இனிக்கும். தொண்டனா ஆகுங்கடான்னாரு. ஆனா இவன் ஆக மாட்டான. ஏண்டா நான் தொண்டனா ஆயிட்டா நான் புருஷனா இருக்க முடியாதுடான்றான் அம்மாளு. அதனால எல்லா மகான்களும் சுவாமி எல்லா விஷயத்தையும் எடுத்து சொன்னான். வாழ்க்கை நான் சொல்றது என்ன தெரியுமா, குடும்பத்தை விட்டுடு ஞானத்துக்கு வா அப்படின்னு நான் யாரையுமே சொல்ல மாட்டேன். சொல்லல. குடும்பத்திலே இரு. தெய்வத்தை குடும்பத்தை ஒரு கையில பிடி, தெய்வத்தை ஒரு கையில பிடி. ஆமா. கடைசி காலத்துல இந்த தெய்வம் தான் உதவும், குடும்பம் உதவாது உனக்குன்னு சொல்லிக்கிறேன். ஆமா. குடும்பத்தை விட்டுட்டு வா நான் யாருக்குமே சொன்னதில்லை, சொல்லவும் மாட்டேன். ஆமா. அத மாதிரி அதுல இருக்கும் போதே ஒரு மனோதைரியத்தை உருவாக்கிக்கணும். அப்போ பிள்ளை தள்ளிட்டா, மருமவை தள்ளிட்டா, பொண்ணு தள்ளிட்டா, பேரன் தள்ளிட்டான், கடவுளுக்கு போடா யாரும் வேணாடான்னு வாழறதுக்கு தைரியம் கிடைக்கும்னு தான் சொல்லிக்கிறேன் சார். அதை பயன்படுத்திக்கணும். இல்லை இல்லை நான் என் கடமைங்க, என் பொண்டாட்டி புள்ள குட்டி என் கடமை இருந்தால் இருந்துட்டு போய் என் கட்சி காலத்தில் அழுவும் போது எந்த கடமையும் உனக்கு வரப்போவதில்லை. இதுதான் சாமி வாழ்க்கை. சொல்லு சாமி. சாமி நீங்க மெய்க்குரு. இந்தியாவில உலகத்திலே நீங்க தான் சாமி மெய்க்குரு. சத்குருன்னு சொல்றாங்க. சத்குருன்னு தகுதி இல்லாம தனக்கு பேரை வச்சுக்கிறாங்க. நீங்க சத்குருக்கு மேல உள்ள ஆளு சொல்லவே மாட்டேங்கிறீங்க. இல்லைங்கிறீங்க சாமி. சத்குருன்னு தனக்கு தானே பேர் வச்சுக்கிறாங்க. நீங்க சத்குரு சாமி. உங்களுக்கு தெரியாததே இல்லை. நீங்க மகா ஞானின்னு சொல்லலாம், யோகின்லாம், மகான்லாம். நான் அதுவே இல்லை, மனுஷன்னு சொல்றீங்க சாமி. நீங்க எப்படியாப்பட்ட கடவுள் சாமி? ஏன்னா ஷட்குரு ஒன்றும் மறைய போவாது. ஷட்குருன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஷட்குருன்னா உடல் மண்ணில் விழாது. அப்போ இங்கே இருக்கிறவங்க உடலெல்லாம் மண்ணில் விழும்போது அவன் எப்படி சட்குருவாக முடியும் சொல்லு? மனிதனுடைய உடல் தான் மண்ணில் விழும், மகானுடைய உடல் மண்ணில் விழாது. பல மகான்கள் இந்த ஆன்மாவை பதப்படுத்தி இந்த மக்களுக்காக வாழ்ந்துருக்கிறாங்க.
இதை உணர்ந்தவங்களாக மட்டும்தான் உணர முடியும், எல்லாராலையும் உணர்ந்துட முடியாது. பல கோடி மகான்கள் நமக்காக இன்னும் இந்த உலகத்தில் இறைவங்கிட்ட போராடி நமக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் செய்துருக்காங்க. ஆனால் அது எல்லாராலையும் உணர முடியாது. ஆனால் சும்மானா என்னுடைய தகுதி இல்லாத எனக்கு நான் சித்தர், புத்தர், மகான், சத்குரு இதையெல்லாம் என்ன பண்ண போகிறான் அத்தனை பேர் வச்சுக்கின்னு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப அழகாக ஒரு கதை சொல்லுவார். ஒரு மாணவன் படிக்கிறான். படித்த 4 உபதேசம் ஆகியிருக்கேன் சாமி. நீங்கள் கனவுலேயே என்ன பிரச்சனையை தீர்த்துறீங்க சாமி. கனவுலேயே என் பல பிரச்சனையை தீர்த்துறீங்க சாமி. கடவுள் சாமி, நீங்கள் உங்களை நினைச்சாலே உள்ள மேலேருந்து கீழே வரையும் உருகுது சாமி. சத்தியமாக சாமி, கனவுலேயே நீங்கள் பிரச்சனையை தீர்த்தனால நான் ஒவ்வொரு உபதேசமும் பெரும்பாடுபட்டு நீங்கள் வந்திருக்கிறேன் சாமி. பெயிண்டராக வேலை பார்க்குறேன் சாமி. ஒரு உபதேசத்துக்கும் பாடம் திரட்டிட்டு நான் இங்கே வர அவ்வளோ கஷ்டப்படுவேன். ஆனாலும் இழுக்குது சாமி. பல தடங்கள் வருது. தடங்கள் பாடமும் பட்டு விடாமல் தடங்கள் வருது. இருந்தாலும் நீங்கள் அப்படி கனவுல பல வாட்டி சாமி மணிக்கணக்கில் எனக்கு இது பண்ணிருக்கு சாமி. நீங்கள் இருக்கணும் சாமி, கடவுளைக்கு இருக்கணும் சாமி. இருந்தும் இந்த மக்களை இன்னும் நீங்கள் நல்வாடிப்படுத்தணும் சாமி. உண்மையாக உருக வேணாங்கண்ணா அதெல்லாம் நடக்குது. நடந்து துன்பமெல்லாம் வேற மாதிரி மாறுது சாமி. இது எப்படி சொல்லுவானே தெரியல. இன்னைக்கு எனக்கு 75 வயசு ஆகுது. இந்த 75 வயசுல எத்தனையோ சீடர்கள், லட்சக்கணக்கான சீடர்களை சந்திச்சிருக்கிறேன். எத்தனையோ லட்சக்கணக்கான மக்களை சந்திச்சிருக்கிறேன், உறவுகளை சந்திச்சிருக்கிறேன். ஆனால் எல்லாருமே பார்க்கும்போது பிரிஞ்சிடும். ஆனால் இந்த குரு சிஷ்யன் உறவு இருக்குது, அது உயிரோடு ஒட்டினது. கணவன் மனைவி எப்படி உயிரோட ஒன்றா இணையிறாங்களோ அது மாதிரி குரு சிஷ்யன்றது ஒன்றா இணையிறது. அந்த நினைவுகள் உங்களை பல விஷயங்களை சீர்படுத்தும். அந்த நினைவுகள் உங்களை சரி பண்ணுமே தவிர இது நான் இல்லைப்பா, நான் சராசரி மனிதன். சாமி, நீங்கள் மெய்க்குரு. இந்தியாவிலலாம் உலகத்திலே நீங்கள் தான் சாமி மெய்க்குரு. சத்குருன்னு சொல்கிறாங்க. சத்குருன்னு தகுதி இல்லாமல் தனக்கு பேரை வச்சுக்கிறாங்க. நீங்கள் சத்குருக்கு மேலே உள்ள ஆள் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. இல்லைங்கிறீங்க சாமி. சத்குருன்னு தனக்கு தானே பேர் வச்சுக்கிறாங்க. நீங்கள் சத்குரு சாமி, உங்களுக்கு தெரியாததே இல்லை. நீங்கள் மகா ஞானின்னு சொல்லலாம், யோகின்லாம், மகான்லாம். நான் அதுவே இல்லை, மனுஷன்னு சொல்கிறீங்க சாமி. நீங்கள் எப்படியாப்பட்ட கடவுள் சாமி? ஏன்னா சத்குரு ஒன்றும் மறைய போவாது. சத்குருன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சத்குருன்னா உடல் மண்ணில் விழாது. அப்போ இங்கே இருக்கிறவங்க உடலெல்லாம் மண்ணில் விழும்போது அவன் எப்படி சத்குருவாக முடியும் சொல்லு? மனிதனுடைய உடல் தான் மண்ணில் விழும், மகானுடைய உடல் மண்ணில் விழாது. பல மகான்கள் இந்த ஆன்மாவை பதப்படுத்தி இந்த மக்களுக்காக வாழ்ந்துருக்கிறாங்க. இதை உணர்ந்தவங்களாக மட்டும்தான் உணர முடியும், எல்லாராலையும் உணர்ந்துட முடியாது. பல கோடி மகான்கள் நமக்காக இன்னும் இந்த உலகத்தில் இறைவங்கிட்ட போராடி நமக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் செய்துருக்காங்க. ஆனால் அது எல்லாராலையும் உணர முடியாது. ஆனால் சும்மானா என்னுடைய தகுதி இல்லாத எனக்கு நான் சித்தர், புத்தர், மகான், சத்குரு இதையெல்லாம் என்ன பண்ண போகிறான் அத்தனை பேர் வச்சுக்கின்னு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப அழகாக ஒரு கதை சொல்லுவார். ஒரு மாணவன் படிக்கிறான். படித்த உடனே பாஸ் பண்ணிட்டான். பாஸ் பண்ண உடனே சொல்கிறான், ஆமாம் நான் படித்தேன், பாஸ் பண்ணிட்டேன், நான் சந்தோஷம் தான். சரி, படித்து பாஸ் பண்ண உடனே என்ன பண்ணோம்? ஒரு வக்கீலாக போகணும். ஆமாம் நான் படித்தேன், பாஸ் பண்ணேன், இப்போ ஒரு வக்கீல் ஆகிட்டேன். ஆமாம் வக்கீல் ஆகிட்டேன், நான் தான் வக்கீல். சரி, வக்கீலான பிறகு என்ன பண்ணோம்? சீனியாரிட்டியில் ஜட்ஜி வந்துச்சு. ஆமாம் நான் படித்தேன், பாஸ் பண்ணேன், வக்கீலான வாதாடினேன், இன்றைக்கி நான் ஜட்ஜியாக இருக்கிறேன், பெரிய ஜட்ஜி நான். ஆமாம் ஜட்ஜி. நாளைக்கு வயசு 60 ஆச்சு, ஜட்ஜி போஸ்ட்டு போச்சு. போனவன் அப்போ சொல்கிறாரு, நான் படித்தேன், வக்கீலான படித்தேன், வாதாடினேன், ஜட்ஜியானேன், இப்போ எதுவுமே இல்லையே, அப்போ நான் யார்? அந்த மாதிரி மனிதனுடைய வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. போகிற பாதையில் கண்ணால் கண்டுக்குன்னே போயின்னு எதுவும் நமதில்லை. அந்த மாதிரி நினைவை வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு துன்பத்திலிருந்து வெளியே வந்துடுவீங்க.
அந்த மாதிரி நினைவு வைங்க. அதனால் பற்ற வந்து உங்கள் மேலே வைங்க, என் மேலே வைக்காதீங்க. படத்தை பார்த்தோன்னே நான் என்ன கஷ்டமோ உங்கள்கிட்ட தான் சாமி சொல்லி அழுகிறேன். நல்லதோ கெட்டதோ உங்கள்கிட்ட சொல்லும் போது தீர்வு கிடைக்குது சாமி. இது வந்து உங்களுடைய நம்பிக்கை, நான் இல்லைன்னு சொல்லலை. வெளிநாடுகளில் இன்றைக்கி பல நாடுகளில் இப்போ நீ சொல்கிற மாதிரியே பல பிரச்சனைகள் வந்து சொல்கிறாங்க, சாமி இது மாதிரி தான் நினச்சி வர மாதிரிலாம் நடந்தது. இது எல்லாத்துக்குமே காரணம் நான் இல்லை, அவங்களுடைய நம்பிக்கை. சாமி நீங்கள் அவங்க நம்பிக்கை நடக்குது. ஆனால் நான் இங்கேயே தான் இருக்கிறேன். நான் ஒரு சராசரி மனிதன் தான். என்னுடைய அனுபவத்தில் அறிவுரையை சொல்கிறேன். நான் இதை செய்தேன், அதை செய்தேன், எனக்கு இந்த சத்துக்குது அந்த சத்து, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் சராசரி மனிதன். இல்லை சாமி, அப்படி இல்லை. நீங்கள் பெரிய கடவுள் சாமி. நீங்கள் கடனால் இருந்து இன்னும் மக்களுக்கு நல்லது சொல்லணும் சாமி. முடிஞ்ச அளவு சொல்கிறேன். நன்றி சாமி. வணக்கம் சாமி. வணக்கம் சாமி. நான் வந்து டிசம்பர்லேருந்து வந்துன்னு இருக்கேங்க. உங்களோட இது பார்த்தோன்னே நான் 62 வயசு ஆகுது. நான் இதுவரையும் நான் யாருமே கேட்டதில்லை, நான் பார்த்ததும் இல்லை. நான் உங்களை பார்த்த பிறப்பு எங்கள் கணவன் செத்துட்டார், எங்கள் பையன் செத்துட்டான். டிசம்பர்லேருந்து நான் பௌர்ணமி 3 பௌர்ணமிக்கு வந்து ஆசீர்வாதம் வாங்கினேன், 3 பௌர்ணமி வந்து உபதேசம் வாங்கினேன். அப்புறம் எங்கள் சொத்து நிலத்தகராது வந்து 23 வருஷமாக இல்லை, எல்லாமே ஆயிடுச்சு. போன பௌர்ணமிக்கு வந்தப்போ 11ஆம் தேதி வந்து வக்கீல் ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இது பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து 11ஆம் தேதி வந்து சர்வேக்காருக்கெல்லாம் அளவுக்கு எல்லாம் ஆர்டர் கொடுத்துட்டாரு. நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம், எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம். சர்வேக்காருக்கு வக்கீலுக்கெல்லாம் வந்து திருப்பி வந்து எதிர் நோட்டீஸ் போட்டிருக்கான். நான் வீட்டுக்கு வந்த உடனே நைட்டு வக்கீல் வந்து குமஸ்தா கிட்ட சொல்லி நாளை காலையில் நீங்கள் வாங்கம்மா, 16ஆம் தேதி காலையில் நீங்கள் சித்தூர் கோர்ட்டுக்கு வாங்கம்மான்னு சொன்னார். நான் வக்கீல்கிட்ட சொன்னேன், சாமி எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு சாமி ஆசீர்வாதம் நல்லா கொடுத்துருக்காரு, நான் எல்லாமே ஒன்று ஆசிரமத்துக்கு இல்லை ஒன்று கோயிலுக்காவது இது பண்ணிடுறேன், எனக்கு எதுவுமே வேணாப்பா, நான் 23 வருஷமாக போதும் நான் போராடுறதுன்னு வக்கீல்கிட்ட சொல்லிட்டேன். அதுக்கு வக்கீல் சொல்கிறாரு, போராடுறது பெருசு இல்லைம்மா, போராடி இப்போ வாங்கி நீங்கள் விற்று கூட திருப்பி நீங்கள் என்னென்ன பண்ணுங்க, அது வரலும் நீங்கள் வந்து எதுவும் பேசக்கூடாது, நீங்கள் வாங்க 16ஆம் தேதின்னு சொல்லியிருக்காரு சாமி. அதோட இது பண்ணிவிட்டு சரி நாளைக்கு தான் சாமி, அது நான் உங்களுக்கு வந்து எதிர்பார்க்கணும்னு நினச்சிக்கல, அது கூட பண்ணல சாமி. அதனால தான் இது இதாகிட்டு பேர் பண்ணலான்ட்டு கம்முன்னு இருந்தேன். இன்னொரு டவுட்டு வந்து எதையுமே பார்க்கல சாமி. நான் அது நல்லதாக ஒன்றா இருக்கட்டும், கெட்டதாக ஒன்றா அப்படி தான் விட்டுட்டேன் சாமி. நான் ஒன்றா இருக்கட்டும், ஆனால் என்ன வர சொன்னாங்க நான் போகிறேன் அப்படின்ற நினைப்பேன். அப்படி தான் சாமி, அதை நினச்சிக்கு தான் போகிறேன், அது எனக்கு ஜெயிக்கணும், எனக்கு சாதகமாக இல்லை சாமி, அந்த வார்த்தையை சொல்கிறது இல்லை சார். நீங்கள் இறைவன்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க, நீதியை வந்து இறைவன் பார்த்துப்பான். நேற்று ஒரு 3 நாளைக்கு முன்னே ஒரு மர்டர் நடந்தது பார்த்தீங்களா, சொத்துக்கோசம். மயிலாப்பூரில் சாமி. மயிலாப்பூரில் ஈசிஆர் ரோடில் மயிலாப்பூர்லேருந்து அமெரிக்கா கிலோ கணக்குமா, கிலோ கணக்கு கிட்டத்தட்ட 30 கிலோ தங்க எடுத்துட்டு போய்க்கிறான் வீட்டுக்கார பொண்ணு போட்டு அமெரிக்காலேருந்து பொண்ணு புள்ள அங்கே இருக்கு. ஆமாம், கேட்டு எந்த சொத்து அவங்களோட போய் கேட்டிருக்கேன் சாமி. எது அவங்கள உயிரை காப்பாற்றிச்சு சொல்லு. நான் அதெல்லாம் பணமே எத்தனையோ கோடி. அதனால நீ நல்லா இருக்கணும்னு முடிவு பண்ணணும். இறைவா நான் நல்லா இருக்கணும், அதுதான் சாமி, நான் நல்லா இருக்கணும். அப்போ கூட அந்த மட்டும் இந்த சொத்து சுகமா இல்லை சாமி, எதுவுமே நமக்கு உரிமை அதெல்லாம் நான் கேட்கறது இல்லை சாமி. எல்லாரும் சொல்லுவாங்க எந்துங்க எந்துங்க. இல்லை சாமி, நான் எதுவுமே அந்த வார்த்தையை கேட்கறது இல்லை. நீங்கள் சொன்னீங்க பாருங்க, உங்களோட இது கேட்ட உடனே எனக்கு எதுவுமேலே கிடையாது சாமி. எதுவுமே நம்மளுக்கு கிடையாது, எல்லாம் இறை வந்து. ஆனால் அவன் படைச்சு கொடுத்துக்கிறான், நம்ம பழக்கின்னு இருக்கிறோம், நம்ம அனுபவிச்சுட்டு நம்ம போகணும். அதனால எதிர்பார்த்து போவாது, நல்லபடியா போ, தைரியமா. தீட்சை வந்து ஒரு 1/2 hour கூட பண்ண முடியல, மனம் தடுமாறுச்சுன்னா பண்ண முடியாது. 5-20 நாள் அது கேட்கறதுக்காக தான் சாமி. உபதேசம் வந்து இது முடியல, 4வது உபதேசத்துக்கு வந்தேன், வெள்ளை புடவை எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுதான் அவர் சிவகுமார் சார் சொன்னார், சாமிக்கு உடம்பு சரியில்லைம்மா இப்போ சொல்லலை, நீங்கள் வந்து கேட்டுக்கணும் இது பண்ணுவோன்னா இது பண்ணுங்கன்னாரு. அதோட சரி சாமி, அதுக்கு தான் உங்களை அந்த ஒரு இது கேட்கறதுக்கு தான் சாமி வந்தேன். நம்ம பழப்பொண்ணு மனசுக்குது, நான் தீட்சை கொடுக்குறேக்கா. ஒரு சஞ்சலம் வந்து பூண்டுக்குச்சுன்னு சொன்னால் நம்ம எந்த செயலையும் சரியாக செய்ய முடியாது. மனசு திருப்பி அது ஆமாம் சாமி, அதே தான் சாமி, அதுக்கு தான் சாமி. அது மாதிரி போகும்போது நம்ம நினைவற்று உட்கார முடியல. அதனால இப்போதைக்கு அதெல்லாம் வேண்டாம், இது முடியட்டும், முடிஞ்ச பிறகு நீ முழுக்க அதுக்கு. இன்னொன்று சாமி, எங்கள் வீட்டுக்காரர் வந்து துணிங்கள்லாம் யாராவதுக்கு கொடுக்கலாமா,
இல்லை கொடுக்க வச்சு என்ன அதான் ஒவ்வொருத்தரும் வாங்கிக்கிறேன்றாங்க, ஒருத்தர் வந்து வேணான்றாங்க. வேணான்றவங்கள விட்டுட்டு வாங்கிக்கிறேன்னு கொடுத்துட்டு போய. சரி சாமி, நான் வந்து ஆசிரமத்துக்கு இது ஆசிரமத்துக்கெல்லாம் வேண்டாம். ஏன்னா அந்த இந்த ஈஸ்வரன் வந்து வீரராக பெருமாள் கோயில் இருக்குது இல்லை, திருவள்ளூர் இல்லை நீ சோழிங்கர் கோயில், அங்கே இருப்பாங்க. அனாதை ஆசிரமத்துக்கு கொடுத்துட்டோம். அதே மாதிரி கடவுள் நமக்குள்ளவே இருக்கிறார், எங்கேயும் போய் தேட வேண்டியதே இல்லை, நமக்கு பக்கத்திலே இருக்கிறாரு. ஆனால் நம்மளால் அறிய முடியாத நம்ம மாயை வாழ்க்கையில் வாழ்ந்துருக்கோம். அந்த மாயை வாழ்க்கையால் கடவுள் நமக்கு தெரியல. இதுக்கு அடிப்படை ஆசை. இந்த ஆசை அடங்குச்சுன்னா ஆண்டவனை அடையறதுக்கு வழி கிடைக்கும். ஆனால் ஆசையை அடக்கணும். அதனால் சொல்கிறேன், நாடி நாடி உம்முள்ளே நாய்ந்துக்கான வல்லாரேல் ஓடி ஓடி மீளுவான் உம்முள்ளே அடங்கிடுவான். கடவுள்ன்ற காற்றை நீ பிடிச்சின்னா அது திணறி திணறி ஓடிக்கினே இருக்கும்டா, குடிக்க முடியாது. ஆனால் குடிக்க முடியலன்னு விட்டுடாத, ஓயாமல் கூடி ஒரு நாள் உனக்குள்ளவே அடங்கிடுவோம். ஆத்மார்க்கம். என் பேர் சிவகுமார். சிவகுமார். சரி, குரோம்பேட்டிலேருந்து வரேன். இடைகலை பின்கலை அப்படின்றமே, சந்திரக்கலை சூரியகலை. அது ஏன் சார், ஏன் இடகலை வளகலைன்னு சொல்லக்கூடாது, இடகலை பின்கலை? அதுக்கு என்ன காரணம்னு தெரியல எனக்கு. மூக்கில் 2 ஓட்டை இருக்குது இல்லை? ஆமாம். ஒரு ஓட்டைக்கு ஒரு பேர், இன்னொரு ஓட்டைக்கு என்ன பேர்? 2 பேரும் ஓட பேர். 2 கை வச்சுக்குது, இடது கை வலது கை. நீ ஏன் சொல்லணும்? ஒரு கையின்ட்டு போடலாமே. இல்லை ஐயா, இடைகலை பின்கலைன்னு ஏன் சொல்ற? அதான்பா, ஏன் சொல்லணும் அதை? கையை ஏன் ஒரு கையின்னு சொல்லிட்டு போய 2 கையின்னு ஏன் சொல்ற? சோத்து கை, பீச கை, சோத்துக்கால், பீசக்கால் ஏன் சொல்ற? எதுக்கு சொல்லணும்? எல்லாம் தேவையில்லாத. ஒரு கால் இருக்குதுப்பா, ஒரு கை குத்து பாண்டிட்டு போ, ஒரு மூச்சு மூக்கு குத்து பாண்டிட்டு போ. என்ன கேள்விப்பா, முட்டாள்தனமான கேள்வி எல்லாம் கேட்குறீங்க. இடைகலை பிங்கலை. பிங்கலைன்னா சூடான வர மூச்சு, இடைகலைன்னா கோல்டா வர மூச்சு. மனுஷனை மிதமா வச்சுக்கணும்னா மூச்சு மாறி வரணும். ஒரே மூச்சு வந்தா வரும், கோல்டான மூச்சு வந்தா செத்து போயிடுவேன், சூடான மூச்சு வந்தாலும் செத்து போயிடுவேன். அதனால இது பிங்கலை, இடைகலை, சூரியகலை, சந்திரகலைன்னு வச்சுக்கிறான். சந்திரகலைன்றது குளிர்ச்சி பண்ணி கொடுக்கும், சூரியகலைன்றது சூடு பண்ணி கொடுக்கும். அறிவாளிகள் வச்சான், நம்ம முட்டாள்தனமா யோசிச்சுன்னு கேட்டுன்னு. இல்லையா, அதான் பின்கலைன்னு ஏன் சொல்றோம், அதை வடகலைன்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு அதான் கேள்வி. நீ உனக்கு எந்த கலை வேணுமோ அந்த கலையை வச்சுக்கோ. நாமம் கூட போடுறான், அதுக்கு பேர் ஒரு நாம தான். ஆனா அதுக்கு வேற வேற நாமங்களை சொல்லிங்கிறானுங்கள. மனுஷனுடைய எண்ணத்துக்கு சொல்றது தானே. ஆனா இயற்கை ஒண்ணு தானே. ஆமா, இயற்கை. இயற்கை இடைகலை பிங்கலை தான் ஓடிங்குது. சுழுமுனை நாடி, சந்திரகலை சூரியகலை தான் இயற்கை. நீ எந்த நாடி என்ன எடுத்துக்கோ. சந்திரகலை சூரியகலை நாடி ஓடுதுப்பா. நீ எதான பேர் வச்சுக்கோ, அதுக்கு உனக்கு பிடிச்ச பேர் வச்சுக்கோ. எனக்கு இல்லை, தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரியாது இல்லப்பா, ஒரு முன்னோர்கள் இது ஆராய்ச்சி வச்சுக்கிறான்னா. ஆமாங்கய்யா, ஒரு மனுஷனுடைய இதயத்துல இருக்கும். மூச்சு வந்து முதல்ல கிளம்புறது சூரியகலை, அதுக்கு அடுத்து பின்னாடி கிளம்புறது சந்திரகலை. அதனால இடைகலை பிங்கலைன்னு வச்சான். ஒன்னும் சும்மா முட்டாள்தனமா வைக்கல. இது வந்து போனவொன்னே அது வருது, அது வந்து போனவொன்னே இது வருது, இது வந்து போனவொன்னே அது வருது. நீ எத்தையும் ஏக்கல, அதுவா இயங்குது. வெளி உலகத்துக்கு இது சூரியகலை சந்திரகலை, மனிதனுக்கு இடைகலை பிங்கலை சுழுமுனைன்னு வச்சுக்கிறான். அது ஏன் வச்சான்னு கேட்டா, கை காலுன்னு ஏன் வச்சான், கண்ணு வாயின்னு ஏன் வச்சான், உடம்பு நீ ஏன் வச்சான், மனுஷன்னு ஏன் வச்சான், கேள்வியே கேட்டு போக வேண்டித்தான். ஒரு உயிரின்னு சொல்லிட்டு போலாமே, அது என்னதுக்கு மனுஷன் சொல்லணும்? அதனால நம்ம கேள்வி கேட்கறது தப்பு இல்லை, தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை. சரியான கேள்விகளை கேட்டீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். இது மாதிரி உதவாத கேள்விகளை கேட்கும்போது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஒன்றும் தெரிஞ்சிக்காமையே இருக்கிறீங்களே ஒன்றும் அப்படின்னு. நாங்கள் இது வரைக்கும் கேள்விப்படல, அதனால சரி, ரொம்ப நன்றிங்க. இதயம் அப்படின்ற இடத்துல எத்தனை பொருளுக்கு தெரியுமா? தெரியுமா? என்ன வயசு? 47 வயசுல இன்னும் உடம்புல எத்தனை இருக்குதுன்னு தெரியல. ஒரே இடத்துல 5 பொருள் இருக்குது. மண்ணீரல், கல்லீரல், நுரையீரல் அப்படின்னு 5 பஞ்சபூதங்களும் ஒரே இடத்துல இதயம்ன்றத்துல இருக்குது. இந்த 5னுடைய இயக்கத்தில் தான் மனுஷன் சீராக இயங்க முடியும். இந்த 5 இயக்கம் நின்றுனா மூளைகள்லாம் செயல் இருந்துடும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதை வந்து அவ்வளோ சாதாரணமாக கேட்குறீங்க, என்ன பண்ணுறது? பரவாயில்ல, மனிதனே யாருமே கிடையாது.
எல்லாரும் பேசுறது நான் ஒரு பாவமும் பண்ணலைங்க, பெரும் கஷ்டப்படுறேங்க. பாவம் பண்ணலைன்னா பிறப்பே கிடையாது. அப்போ எதுவோ நமக்கு தெரியாத பாவம் பண்ணும். சரி, இந்த பாவம் பண்ணதால் நம்மளே கஷ்டப்படுறோம், நம்ம குடும்பம் கஷ்டப்படுது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், 4 குழந்தைங்களையும் பெற்றுக்கிறோம். அப்போது நம்ம பட்ட கஷ்டம் இல்லாத அந்த குழந்தைங்களும் கஷ்டப்படுது. இந்த கஷ்டத்துக்கு இந்த பாவம் எங்கேருந்து குழந்தைக்கு போச்சு? இந்த பாவம் நம்மளோட இருக்க வேண்டிய பாவம். ஆனால் நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படி போச்சு, ஏன் போச்சு, அதுங்க என்ன பாவம் பண்ணிச்சுங்க அப்படின்னு நம்ம சிந்திச்சோம்னா, மனுஷனுடைய உடலில் பெண்ணினுடைய உடலில் சுரோனிதமும் ஆணனுடைய உடம்புல விந்துவும் எங்கே இருக்குதோ அந்த விந்துவில் தான் பாவமும் புண்ணியமும் சேருது. அந்த விந்து எங்கே போய் இன்னொரு உருவத்தை உருவாக்குதோ அந்த விந்துக்கு அந்த பாவமும் அதுக்கும் சேருது. இதுதான் தாய் தகப்பங்கிட்ட வந்த பாவம், தான் செய்த பாவம், முன் செய்த பாவம், மும்மலங்கள்னு சொல்கிறது. இது மாயமலம், ஆன்மமலம், கண்மமலம் அப்படின்னு மும்மலங்களை விவரிக்கிறது இது. அப்படிப்பட்ட விந்துவில் இருக்கிற பாவத்தை அழிக்கணும். நம்ம அழிக்கணும்னா மூலமான குளத்திலே முளைத்தெழுந்த கோரையை, விந்து பையில் பாவக்கோரை முளைச்சி போய்க்கணும் ஏராளமாக மனுஷன் உடலில். அந்த பாவக்கோரையால் பிறக்கிற பிறப்பெல்லாம் பாவத்தில் மாட்டிக்குதான். அப்போது இந்த விந்து பையில் இருக்கிற இந்த பாவக்கோரையை நம்ம அறுக்கணும். அறுத்தால் அது அடுத்தவங்கக்கிட்ட போகாது, நம்மளோட போயிடும். இன்பமோ துன்பமோ அது நம்மளோட போயிடும், அடுத்தவங்களை பாதிக்காது. அதனால் செவ்வாய்க்கர் சொல்கிறாரு, மூலமான குளத்திலே முளைத்தெழுந்த கோரையை காலமே எழுந்திருந்து 4 கட்டு அறுப்பீராகில். அதனால தான் பற்றி சொல்கிறேன். 4 மணிக்கு எழுந்துக்குங்க, ஊர் அமைதியாக இருக்கும். அந்த நேரத்தில் தியானம் பண்ணுங்க, உங்களுக்கு மனம் சஞ்சலப்படாது. நீங்கள் நல்லா 9 மணி வரைக்கும் தூங்கிட்டு 10 மணிக்கு இருந்தால் பக்கத்து வீட்டுக்காரன் கத்தினப்பா ரேடியோ போட்டுன்னப்பா மனசு நிற்காது. அப்புறம் மனசு நிற்கலைன்னா எப்படி நிற்கும்? ஊர் அமைதியாக இருக்கும்போது உன் உள்ள நீ தூங்கி எழுந்து நீ இருக்கும்போது உன் உள்ளமும் அமைதியாக இருக்கும். அப்போ நீ பாடம் பண்ணும்போது மற்ற எண்ணங்கள் உன் பாடத்தை கெடுக்காது. நல்லா கொட்டை விட்டு ராத்திரி மூக்க பிடிக்க துண்ணு போட்டு ராத்திரி காலையில் 9 மணி வரைக்கும் தூங்கி போட்டு 9 மணிக்கு எழுந்து நான் பாடம் பண்ண போகிறேன்னா ஊரில் இருக்கிற சத்தமெல்லாம் உன் காதுக்கு வரும், நீ பாடம் பண்ண முடியாது. இது பிரம்ம முகூர்த்தம்னு பேர். அதுக்கு தான் அது சிறப்பான நேரத்தை வகுத்து கொடுத்துக்கிறான். 3லேருந்து 6க்குள்ளே பாடம் பண்ணணும் ஆன்மீகம். அதனால் மகான்கள் சொல்கிறான், ஞானி ராத்திரிக்கெல்லாம் முழிச்சிருப்பான், அஞ்ஞானி ராத்திரிக்கெல்லாம் தூங்குவான். ஞானி பகலெல்லாம் தூங்குவான், அஞ்ஞானி பகலெல்லாம் முழிப்பான். அப்போது மனுஷன்தான் ஞானியம், நம்மளும் மனுஷன்தான். ஆனால் செயல்கள் பார்த்திங்கன்னா மாறுபட்ட செயல்கள். அந்த மாறுபட்ட செயலால் மனுஷனாக பிறந்தவன் மகான் ஆகிட்டான். ஆனால் நம்ம மனுஷனாக பிறந்து மனுஷனாகவே வாழ்ந்துன்னுக்குறோம். இதுக்கு காரணம்னா நம்ம செயல்கள் சரியில்லாததால். நம்ம செயல்கள் எல்லாம் மாற்றிக்கின்னு நம்ம சரியான செயல் செய்தோம்னா நம்மளும் ஒரு நாள் ஒரு பிரிவில் மகான்களாக மாறலாம். மகான்களாக மாறும்போது இந்த பிரபஞ்சத்தில் நம்ம பிறக்க வேண்டியதில்லை, பிறப்பை இருக்கலாம். அதுக்காக தான் இந்த பாதைகள்லாம் வகுத்து கொடுத்துக்கிறாங்க. அதுக்காக சொல்கிறாரு, மூலமான குளத்திலே முளைத்தெழுந்த கோரையை காலமே எழுந்திருந்து 4 கட்டு அறுப்பீராகில் பாலனாகி வாழலாம், பரபிரம்மம் ஆகலாம், மாலமுண்ட கண்டனார் அம்மை பாதம் உண்மையே. இதை டெய்லி நீ செய்துக்கினே இருந்தீங்கன்னா சிவசக்தியோடு சேர்ந்து வாழலாண்டா. உலகத்தில் இருந்து பாழா அழிதாத. ஆசை என்ற பயித்தில் ஊந்துட்டு எழுந்துக்க முடியாதா? இதை எருமாடு சேத்துல பட்டுக்குச்சுன்னா பசுமாடு சேறு பக்கம் போச்சுன்னா ஒதுங்கி போயிடும். எருமாடு சேத்துல பட்டுக்குச்சுன்னா காலை 2 மேலே தூக்கி நல்லா முதுவை போட்டு பட்டிக்கினே இருக்கும். எழுப்புனா கூட இந்த வாழை பிடிச்சி கச்சா தான் ஏந்துக்கும். இந்த மனுஷன் வாழ்வு இந்த சேத்துல ஆசை என்ற சேத்துல ஊழ்ந்து பிறண்டும் கிடக்கிறான். அதிலேருந்து எழுந்து வெளியே வாடான்னு பேசிக்கிறேன் நான். அது எப்போ வருவானோ வரமாட்டானோ தெரியாது. அதனால் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ கற்றுங்க. முதல்ல கடவுள் ஏதோ தூரம் இருக்கிறார். கடவுள் காண முடியாத இடத்துல இல்லை. கடவுள் நம்ம கூடவே இருக்கிறார், நமக்குள்ளவே இருக்கிறார், நம்ம பக்கத்திலேயே இருக்கிறார். ஆனால் நம்ம அதை தெரிஞ்சிக்கிற அளவுக்கு நமக்கு பக்குவம் வராமல் போயிடுச்சு. இப்போ வானத்தை பார்க்குறோம், பார்த்தோம்னா நமக்கு நிலவு தெரியல. வானத்தை பார்க்குறோம், நட்சத்திரம் தெரியல. வானத்தை பார்க்குறோம், சூரியன் மட்டும் தெரியுது. அப்போ வானத்தில் நட்சத்திரம் இல்லையா, மறைஞ்சு போயிடுச்சா? நிலவு இல்லை, மறைஞ்சு போயிடுச்சானா? இல்லை, எல்லாமே இருக்குது. ஆனால் பார்க்குற ஆற்றல் கிடைக்கல. நம்ம
எது பிரகாசமாகுதோ அது மட்டும் தெரியுது. இந்த பிரகாசம் அதெல்லாம் மறைச்சி வச்சுக்குது. ஆனால் எல்லாமே இருக்கிற இடத்துல இருக்குது. அதே மாதிரி கடவுள் நமக்குள்ளவே இருக்கிறார். எங்கேயும் போய் தேட வேண்டியதே இல்லை, நமக்கு பக்கத்திலே இருக்கிறாரு. ஆனால் நம்மளால் அறிய முடியாத நம்ம மாயை வாழ்க்கையில் வாழ்ந்துருக்கோம். அந்த மாயை வாழ்க்கையால் கடவுள் நமக்கு தெரியல. இதுக்கு அடிப்படை ஆசை. இந்த ஆசை அடங்குச்சுன்னா ஆண்டவனை அடையிறதுக்கு வழி கிடைக்கும். ஆனால் ஆசையை அடக்கணும். அதனால் சொல்கிறேன், நாடி நாடி உம்முள்ளே நாய்ந்து காண வல்லாரேல் ஓடி ஓடி மீளுவான் உம்முள்ளே அடங்கிடுவான். கடவுள்ன்ற காற்றை நீ பிடிச்சின்னா அது திணறி திணறி ஓடிக்கினே இருக்கும்டா, பிடிக்க முடியாது. ஆனால் பிடிக்க முடியலன்னு விட்டுடாத, ஓயாமல் பிடி, ஒரு நாள் உனக்குள்ளவே அடங்கிடுவோம் அப்படின்றார். அதனால் சொல்கிறார், நாடி நாடி உம்முள்ளே, நாடி நாடினா அது கூடவே நீ உறவாடி, நாடி நாடி உம்முள்ளே நாய்ந்து காண வல்லாரேல் ஓடி ஓடி மீளுவான் உம்முள்ளே அடங்கிடுவான். தேடி வந்த காலனும் திகைத்திருந்து போய்விடும், கோடி கோடி காலமும் குறைவில்லாது வாழலாமே. இது உனக்குள்ளே அடங்கி போச்சுன்னா தேடிக்கின்னு வந்த எம்மன் கூட ஐயோயோ அங்கே சிவபெருமான் உட்காந்துங்கிற, நம்ம போனால் நம்மளை காலால் ஒதிப்பார் அப்படின்னு விட்டுட்டு போயிடுவான். நீ காலத்துக்கு வாழலான்னா. அப்படிப்பட்ட கலையை கற்றுக் கொடுத்தா அதை சீரான முறையில் செய்யலைன்னா எவ்வளோ வருத்தமான விஷயமாக. பல பேர் பல விதமாக அதை பாழ் பண்ணுறாங்க. வராங்க, ஏதோ உபதேசம் வாங்குறாங்க, அங்கே உபதேசம் வாங்குறது அவங்களுக்கு புரியல. இங்கே ரோட்டில் இருக்கிறவங்களெல்லாம் போய் இது நான் இது எப்படி செய்யணும் அது எப்படி செய்யணும், அவங்கவுங்க ஏகலைவன் மாதிரி மாறி போகிறாங்க, குருவாக மாறிடுறாங்க. அவங்கவுங்க ஒரு ஐடியாவை சொல்லி கட்சியில் காது வலிக்குது, கண்ணு 40 வருஷமாக உபதேசம் கொடுத்துக்கிறேன், கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கு உபதேசம் கொடுத்துக்கிறேன். யாரும் காது வலி கண்ணு வலின்னு வந்ததில்லை. ஆனால் இப்போ புதுசாகுது. இது காரணம் என்னென்னா எல்லாரையும் போய் கேட்டுக்கிறது, எல்லாரும் குருவாக மாறி போகிறது. இது ஆசிரமத்தில் குருவாக மாறினேன்னா ஒரு பெரிய ஆசிரமம் கட்டிக்கோ உட்காந்துக்கோ வரவங்களுக்கு சொல்லி கொடு, தப்பு இல்லை. ஆனால் இன்னொரு ஆசிரமத்தில் போய் நம்ம குரு மாதிரி பாவனை பண்ணக்கூடாது, தப்பு. அது அடுத்தவங்க வீட்டில் படுக்க ஒரு திண்ணை மேலே இடம் கொடுக்குறான்னா பெட்ரூமுக்கு போயிடக்கூடாது, பெரும் தவறு. அது கொடுத்த இடத்துல தான் நிற்கணும். அந்த மாதிரி நம்ம எதுக்கு இங்கே வந்தோமோ அதை மட்டும் செய்துட்டு போகணுமே தவிர நம்ம குருவாக மாதிரி எல்லாருக்கும் ஆலோசனை சொல்கிற அளவுக்கு நமக்கு தகுதிக்குதான்னு பார்க்கணும். இதனால் என்ன ஆகுதுன்னா மற்றவங்க பாதிக்கிறாங்க. அந்த பாதிப்பு வரக்கூடாது. யாரையுமே உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்ததுன்னா யார் உபதேசம் கொடுத்தாங்களோ அவங்கள போய் கேளுங்க, அடுத்தவங்க கிட்ட கேட்காதீங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. இப்படி இருக்குது சாமி கடவுள் வழிபாடு. அதனால கிறிஸ்து மதம் வானத்தையும் பூமியும் படைச்சவன் அப்படின்னு சொல்றான். அப்படி ஆமா. அவன் சொல்றான் முஸ்லீம் அகிலமே அல்லாஹ் அப்படின்றான். இவன் சொல்றான் எல்லாம் வைகுந்தவாசி தான் காரணம்ன்றான். நான் என்ன சொல்றேன், ஒரு மூலப்பொருள் வேணும் எல்லாத்துக்குமே இல்லையா? ஒரு பொருள் உருவாகுதுன்னா அதுக்கு ஒரு மூலப்பொருள் இல்லாத ஒரு பொருள் உருவாகாது. அப்போ இந்த கடவுள் இத்தனை விதமான கடவுள்களை மனிதன் சொல்லி தெரிஞ்சுங்கிறான். கடவுள் இத்தனை விதமாக இல்லை. பெரும்பாலும் வேதங்கள்லேயும் இறைவன் ஒருத்தர் தான் எல்லாத்தையும் படைச்சான். இந்த தாவர ஜந்துக்கள் எல்லாம் இதில் சிவபுராணத்தில் எல்லாத்தையும் சொல்லிடுறாங்களா? எல்லாத்துலேயுமே எல்லா வேத நூல்லையும் ஆமாம் இருக்கு. ஒரு வேத நூல் இல்லை, எல்லா வேத நூல்லையும் சத்தியமான விஷயங்கள் இருக்கு. எல்லா வேத நூல்லையும் பொய்யும் கலந்துட்டான். சரி சரி. அப்போ ஆன்மாங்கும்போது நம்ம பேரான்மான்னு ஒன்று சொல்கிறோம். அது எங்கேருந்து வந்துச்சு, எங்கேருந்து உதயமாச்சு? இல்லட்டா அவர் படைச்சவர் எங்கே இருந்தார், எங்கே இருந்து படைச்சாரு தெரில. அப்புறம் இன்னொன்று அவருடைய இது எங்கே இருக்குது, ஸ்தாபிதம் எங்கே, போன வீடியோ அவரை கண்டுபிடிச்சது யாரு? போன வீடியோவில் தானே சாமி நான் கேட்டேன், என்ன கேள்வி கேட்டேன், என்ன பதில் வரல எனக்கு. கேட்டிங்களா சாமி? ஆமாம், போன வீடியோவில் கேட்டேன்னே. அப்படியா? கிறிஸ்து மதம் வானத்தையும் பூமியும் படைச்சவன் அப்படின்னு சொல்கிறான். அப்படி ஆமாம். அவன் சொல்கிறான் முஸ்லீம் அகிலமே அல்லாஹ் அப்படின்றான். ஆமாம். இவன் சொல்கிறான் எல்லாம் வைகுந்தவாசி தான் காரணம்ன்றான். நான் என்ன சொல்கிறேன், ஒரு மூலப்பொருள் வேணும் எல்லாத்துக்குமே இல்லையா? ஒரு பொருள் உருவாகுதுன்னா அதுக்கு ஒரு மூலப்பொருள் இல்லாத ஒரு பொருள் உருவாகாது. அப்போ இந்த கடவுள் இத்தனை விதமான கடவுள்களை மனிதன் சொல்லி தெரிஞ்சுங்கிறான். கடவுள் இத்தனை விதமாக இல்லை. அதாவா இப்போ என் கூட நீ இருந்துட்டேன்னு வச்சுக்கோ, நீ கொஞ்சம் நல்லா தடுப்புடலான்னு ஆளாண்டா உன்னை பற்றி நான் இஷ்டத்துக்கு எழுதிடுவேன்.
புழு ஊர்பட்ட புழு எழுதிடுவேன். இவர் அப்படி அவர் அப்படி பலசாலி, இவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணா யார் பார்க்க போகிறான்? ஒரு 100 வருஷம் பற்றி யாருன்னு பார்க்கலாம்? அது இல்லை, பார்க்க போகிறதில்ல. ஏதுந்த படிச்சுட்டு ஆஹா இவர் பெரிய ஆள் போடுவது அப்படிதான். அந்த மாதிரி ஏதுன சரித்திரங்கள் இதெல்லாம். ஆனால் பாதி நிஜம், பாதி பொய். அது இருந்துட்டு போட்டோம். எல்லா மதத்திலையும் கடவுள் கடவுள் கடவுள்னு சொல்றான். இந்த கடவுளை உருவாக்குறது யார்? கடவுளை உருவாக்கின பொருள் எது? அதுதான் சாமி. அப்படின்னு தானே போன வீடியோவில் கேட்டேன். இன்னும் பார்க்கல. எங்க வீடியோ பார்த்தா தானே தெரியும். அப்போ கடவுளை உருவாக்குறது ஒரு மூலப்பொருள் இருக்கணும். அது எந்த பொருள்? அப்ப நீ கண்டது கடவுள்ன்ற, நான் கண்டது கடவுள்ன்ற, அவன் கண்டதை கடவுள்ன்றான். அப்ப கடவுள்ன்றது எது? அந்த கடவுளை உருவாக்கின பொருள் எது? இப்போ நான் உருவானா எங்கள் அப்பா அப்பா எல்லாரும் நான் உருவாக முடியாது இல்லையா? அப்போ கடவுளை உருவாக்கினா ஒரு மூலப்பொருள் இருக்கணும். அது எது? அந்த கேள்வியை நான் போன வீடியோவிலே கேட்டிருந்தேன். அதான் தானா தோன்றியது, தான் தோன்றித்தனமாக வந்திருந்தா கூட அப்போ அவர் நம்மளை ரசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளும் தான் தோன்றித்தனமாக வந்திருக்கலாமே. எல்லாம் உலகத்தில் எல்லாமே தான் தோன்றி தான் வந்தது. நான் திண்டுக்கல்லுக்கு போயின்னு இருந்தேன். அதை நம்ம வக்கீல் இருக்கிறார் செந்தில், அவர் கல்யாணத்துக்கு நான் இவன் சக்திவேல் 3 பேரும் போயிட்டு திண்டுக்கல்லுக்கு வரோம். அது எங்கே பார்த்து? தான் தோன்றி மலை, கரூர் பக்கத்தில் தான் தோன்றி மலைன்னு. நான் வண்டியில் கடவுளே நான் வரேன் கம்மன் சும்மா இருப்பானா? சுவாமி இது தான் தோன்றி மலைன்னு. ஏன்டா மீதில் நீங்களே அதை பண்ணீங்க. அதான் எல்லாமே தானே உருவானது தானே. எவனும் தான் செய்து வைக்க முடியாது, அதை செய்து வைக்க முடியாத பொருள் அது. அப்போது நீ நானுமே தான் தோன்றி தான் வரும். தாயும் தகப்பனும் அங்கே ஆசைப்பட்டான், நடுவில் நான் போய் விழுந்தேன். சரி, அப்போது நான் விரும்பி தான் இந்த உலகத்துக்கு வந்தேன்னு தவிர எங்கள் அப்பா அம்மா விரும்பி நான் வரல. அப்போ தான் தோன்றி தான் நானே இல்லையா? ஒரு மரம் அது முளைச்சி வருது தரையில், தண்ணி இல்லை, எதுவும் இல்லை. பில்டிங்குங்களில் பார்த்தீங்கன்னா அந்த சுவர்லேயும் அரச மரம் இருக்கும், நல்லா பெருசு பெருசாக இருக்கும். இது யார் போய் நட்டாங்க? தான் தோன்றி தான் வந்தது. உலகத்தில் எல்லா பொருளும் தான் தோன்றி வந்தது. ஆனால் எல்லாத்தையும் காக்கிறது ஒரு பொருள் இருக்கணும். அதான் கடவுள் இல்லையா? அதான் கேட்கறது. அதுதானே எதுன்னு நான் கேட்டேன். இன்னும் பதில் வரலையே எனக்கு. சரி சார், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் கேட்டு பார்த்துட்டு நான் லூஸ் ஆகிடுவோம் உங்களுக்கு சாமி. நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். சரி, அப்போ இவ்வளவு நம்மகிட்ட இருக்கிற மூளை வரைக்கும் கசக்கி பார்க்குறோம். எப்படியோ நம்ம எவ்வளோ இருக்கிறோமோ அவ்வளோ பார்க்குறோம். பார்க்கும்போது இந்த உலகத்தை எங்கேயாவது இருந்து படைச்சாரு. இந்த ஆகாயம்னா என்ன? இதுலயே எத்தனையோ கிரகங்களை பத்தி சொல்றாங்க. ஆகாயம்ன்றதே ஒண்ணு இல்ல சார். வானம் வானம் சொல்றாங்க. அப்ப எல்லாம் மாயை. பைபிள்ல சொல்றான் வானத்தையும் பூமியும். வானம்ன்றதே ஒண்ணு கிடையாது. அப்ப மாயை தானே எல்லாமே. அப்ப நம்ம இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறது மாயை. மாயை உடல் பேசுது, மாயை. அதான் கேக்குறேன். இப்ப நீ படுத்துட்டா பேச போறது, நான் படுத்துட்டா பேச போறது. அப்போ மாயையிலேருந்து நான் விடுபட்டுட்டேன். பேச்சு இல்லை. மாயை இருக்கிற வரைக்கும் தான் தோற்றம், மாயை இருக்கிற வரைக்கும் தான் பேச்சு, மாயை இருக்கிற வரைக்கும் தான் செயல். அப்போ இது மொத்தம் மாயா பஜார். மாயை உலகமே ஒரு மாயை. அவ்வளோதான். அந்த மாயைக்குள்ள நம்ம நாடகம் நடத்தின்னு. அவ்வளோதான். ஒவ்வொருத்தர் சினிமா நடிகர் வந்து நாடகம் நடிச்சுட்டு போல அது மாதிரி நிஜ வாழ்க்கையில நம்ம நடிச்சுன்னு இருக்கிறோம். ஒரு நாள் எல்லாரும் போகணும். இப்போ வரவும் செலவும் ஆகுது. ஆனால் ஒரு காலத்தில் எல்லாமே முடிய போகுது. அதுக்கு இன்னும் ஒரு 2500 வருஷம் இருக்குது. அப்போது பிரபஞ்சமே அழியும். அதனால தான் நான் ஏற்கனவே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே 5 வருஷத்துக்கு முன்னே கூட சொன்னேன். இந்த உலகம் எதால் அழியும்னா நீரால் மட்டும்தான் அழியும். ஏன்னா ஒரே ஒரு மணி நேரம் கடல் அப்படி பிரிஞ்சுதுன்னா ஒன்றும் இருக்கா, சூன்யமாயிடும். பில்டிங் எதுவும் நிற்காது, எல்லாம் ஆகி தண்ணி நின்றுடும். திருப்பி தண்ணி வத்திடும். அந்த ஈரத்துலேருந்து ஒவ்வொரு உயிராக திரும்ப ஆரம்பிக்கும். இதுதான் காலகாலமாக எண்ண முடியாத கோடி காலத்துலேருந்து உருவாகினுக்குது. இதுதான் அந்த புதைப்பொருள் ஆராய்ச்சிங்க பண்ணும்போது பூமிக்குள்ள பின்னாடி போதெல்லாம் அப்படி வர்றது. அப்பவே டெலிவிஷன் எல்லாமே இருந்துச்சுன்றாங்க சாமி. அமெரிக்காக்காரன் ஒரு உருவத்தை பிடிச்சிருக்கிறான். அதை எப்படியாவது அவன் எல்லா நாட்டிலையும் வச்சுக்கிறான் சேட்டலைட். அது வந்ததுன்னா அந்த பறக்கும் தட்டு. இப்போ ராவணங்காலத்தில் பறக்கும் விமானம், அந்த விமானம்லாம் வச்சிருந்தால அவன் பறக்கும் தட்டுன்னு வச்சுக்கிறான். அதில் வரான். அவன் என்ன நினச்சி வந்தானோ தெரியல, அவன் என்ன பண்ணணும்னு சொல்லி வரனா பார்த்தா எஸ்கேப் ஆயிடுறான். இப்படி 3 பேர் வந்துக்கிறானுங்க. அதில் ஒருத்தனை சுட்டுட்டானுங்க, புஷ்டானுங்க ஒன்று வச்சுக்கிறான் அமெரிக்காக்காரன். அதை கண்டுபிடிக்கிறதுக்காக எல்லா நாட்டிலையும் சேட்டலைட் வச்சுக்கிறான்.
அவர் நம்மள மனுஷன் மனுஷன் மாதிரி, ஆனா விரலெல்லாம் நீட்டாகுது, நல்ல சகப்பு. அப்போ அவன் என்ன சொல்றான், இது எங்கேயோ வேற்று கிரகத்துல இருந்து வந்தான். அப்ப வேற கிரகத்துல மனுஷன் விஞ்ஞானம் இதை விட வளர்ந்துருக்குறான்றாங்க. சரி சரி. ஆனா இந்த உலகம் இன்னும் முழுமையா கண்டுபிடிக்கல, யாரும் கண்டுபிடிக்கவும் முடியாது. கண்டுபிடிக்கிற காலத்துல உலகம் இருக்காது. ஏன்னா உண்மை தெரியாத வரைக்கும் வாழ்க்கை, உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா வாழ்க்கை போச்சு. இதுதான் சாமி மனுஷன். அதான் மரணத்தையே தெரிஞ்சுட்டா அப்புறம் வாழ்க்கை மாதிரி. அதனால்தான் மரணம் சாக மாட்டோம். சாக மாட்டோம் போது வேகமாக வாழ்க்கையில் பயணம் பண்ணுவோம். சாக போகிறோம் எதுக்கிட்டா அப்படின்ட்டா உட்கார்ந்த விட்டு ஏந்துக்க மாட்டேன். அதனால்தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க வச்ச இறைவன் மரணத்தை மட்டும் தெரிஞ்சுக்க வைக்கல. அது பெரிய ரகசியம். அது எப்போ வேணாலும் வரலாம், எவ்வளோ நாள் ஒன்றாலும் ஆகலாம். ஆனால் அது தெரியாத வரைக்கும் உன் வாழ்க்கை சுபிட்சம். ஆனால் தெரிஞ்சு போச்சுன்னா ரொம்ப இன்னலான வாழ்வு மாதிரி. அதனால் நரக வாழ்வு அது. அதனால் அது மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு படைச்சவன் இருக்கிறான். அதை யார், அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா முழுமையான ஞானத்தில் போனால் தான் கண்டுபிடிக்க முடியும். ஆமாம், இதுக்கு முன்னால் ஞானிகள்லாம் இருந்திருக்காங்கல்ல, எல்லாரும் கண்டுபிடிச்சு சொல்லிக்கிறான் சார். யாரும் கண்டுபிடிக்காதுல. இப்போ இயேசுநாதர்லாம் இயேசுநாதர்லாம் நல்ல முழுமையான ஞானி. ஆனால் அதுக்கப்புறம் வந்தவன்லாம் ஞானி கிடையாது. எல்லாத்தையும் ஆண்டாலும் கரெக்டாக சொல்லிக்கிறாரு. அதே மாதிரி இங்கே வந்து பல மகான்கள் சொல்லிட்டாங்க இல்லையா. இப்போ இயேசுநாதருக்கு முன்னே வந்தவர் வள்ளுவர் இல்லையா, அவர் தான் உலகத்தை படித்தார் இயேசுநாதர் சொல்கிறான். அது வந்து மத இயேசுநாதர் படித்தான்னு சொல்லல, அந்த பூமி ஆகாயத்தையும் பூமியும் படித்தாருன்னும் போது அவர் தானே படிப்பாளி ஆயிட்டாரு. அது தவறு, வெறியில பேசுறது. அந்த மாதிரி வெறி இருக்கக்கூடாது. ஆனால் இயேசுநாதருக்கு முன்ன 100 வருஷமாவது வள்ளுவர் வந்து உலகத்தையே எழுதி வச்சிட்டான். மற்ற மத போதகர்லாம் மதத்தை பற்றியும் கடவுளை பற்றியும் தான் எழுதணும். ஆனால் வள்ளுவன் வாழ்க்கையை பற்றியும் கடவுளை பற்றியும் எழுதிட்டு போயிட்டான். அது மாதிரி ஒரு மகானே கிடையாது. ஆனால் ஏற்றுக்க மாட்டான். ஏன்னா இவனுக்கு போதனை வேணும், அதில் தான் பயணம் பண்ணுவான். அது மாதிரி எல்லாம் யார் யார் எவ்வளோ உபதேசம் பண்ணுறான், யார் யார் இதில் டெய்லி பாடம் பண்ணுறான், யார் யார் பண்ணலை எல்லாரும் தெரியணும். ஏன்னா அவன் கண்ணும் அவன் தலையும் எனக்கு வந்து பதில் சொல்லும். இவன் தான் குரு வந்து நம்ம வெளியூரில் தானே எங்கே இருந்தாலும் எனக்கு தெரியும். நான் தான் யட்சினி வச்சுங்கிறேன். ஆமாப்பா, இந்த புடுக்காரன் வரான் தெரியுமா, அவன் யட்சினின்னு ஒரு தேவதையை வச்சுன்னுப்பான். அது நைட்டு 12 மணிக்கு போய் சுடுகாட்டில் பூஜை பண்ணுவான். பண்ணி அதை வசைப்படுத்தி வச்சுப்பான். அதனுடைய வேலை என்னன்னா, ஒவ்வொரு ஊட்டாண்ட போய் நிற்கும் போதும் அது அந்த வீட்டினுடைய நிலையை அவன் காதில் சொல்லும். இவன் வாயில் புட்டுன்னு ஆட்டிக்கின்னு சொல்லுவான். இந்த வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்க போகுது, இந்த வீட்டில் ஒரு சாவு நடக்க போகுது, இந்த வீட்டு பையன் ஓடி போட போகிறான், இந்த வீட்டு பையன் சரியாக படிக்க மாட்டான் அப்படின்லாம் சொல்லுவான். இது இவன் சொல்கிறதில்ல, அது சொல்லும் காதில். இது எது வரைக்கும் சொல்லும் அப்படின்னா 3 மணி வரைக்கும் தான் சொல்லும். 3 மணிக்கு மேலே அது போயிடும். இவன் புழு ஆரம்பிச்சுடுவான் வீட்டுங்களாண்ட வந்து. புளி விட்டு எனக்கு சொக்கா எத்தா பேண்ட் எத்தா அதில் பூஜை பண்ணணும்னுவான், ஏமாற்றுவான். அது மாதிரி நான் யட்சினியை வச்சுக்கிறேன். எவன் என்னென்ன பண்ணுறேன்னு எல்லாம் எனக்கு தெரியும். ஒரு ரவுண்டு அனுப்புவேன். சிவா என்ன பண்ணுற மாதிரி, மணிகண்டன் என்ன பண்ணுற, பிரபா என்ன பண்ணுற மாதிரி, தியாக என்ன எல்லாத்தையும் வந்து என்கிட்ட சொல்லிவிடுவோம். ஓ அப்படியா, சரி சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் அமைச்சிருவார். நான் இது இப்போ இந்த பாடத்துக்கு வரது முன்னே முதல்ல அத்தை தான் வச்சு பண்ணேன். ஏன்னா இது நமக்கு பாதுகாப்பாக ஓணும், எல்லா விஷயத்தையும் சொல்லணும். அது மாதிரி என்னை ஏமாற்றவே முடியாது. இது இவன் நினச்சின்னுக்கிறான் குருவை ஏமாத்திடலான்னு. ஏமாறுற குரு இல்லை நான். சொல்லுப்பா ஐயா. திருமூலர் ஒரு பாட்டில் சொல்றாரு ஐயா, இருந்தேன் ராப்பகல் அற்ற இடத்தில் இருந்தேன் பல ஆயிரம் வருஷம்னு திருமூலர் ஒரு பாடலில் குறிப்பிட்டாரு. இந்த நம்ம இருக்கிறது எல்லாமே ராத்திரி பகல். நம்ம மறுபடியும் அதே தான் மகான் நிலைக்கு போல நான் மனித நிலையிலேயே நின்று பார்க்குறப்போ இந்த ராத்திரி பகல்ன்றது எல்லாமே நம்மளுக்கு இருக்கு. ஆனால் நம்ம ஆன்மீகத்தில் பார்த்தோம்னா எப்படி நான் அந்த பாடலில் புரிந்து கொள்றது என்னன்னா, சந்திரகலை சூரியகலையை தான் ராத்திரி பகல்னு சொல்றாரா, ராப்பகல் அற்ற இடத்தில் இருந்தேன்னா சுழுமுனையில இருந்தேன்னு சொல்றாரா ஐயா, இல்லை எங்க குறிப்பிடுறாரு? இடைகளை பிங்களை மூச்சு ஓடுற வரைக்கும் இடைகளை பிங்களையினுடைய நிலை என்ன அப்படின்னா, உலகத்தில் சூரிய சந்திரன் மாதிரி. சந்திரன் வந்தால் இருள் வந்துடும், சூரியன் வந்தால் ஒளி வந்துடும். அப்போ இரவு பகல் இந்த உலகத்துக்கு 2 இருக்குது. இந்த இடைகளை பிங்களை மூச்சு ஓடுச்சுன்னா மனுஷனுக்கும் இரவு வந்துடும், பகல் வந்துடும். இது 2 மூச்சினுடைய நிலை, சந்திரகலை சூரியகலை. இதுக்கு வந்து ஜாதி மதமே கிடையாது. உடலுக்கு ஒன்றா ஜாதி வச்சுக்கலாம், மாற்று வச்சுக்கலாம். இந்த மூச்சுக்கு என்ன ஜாதி என்ன மதம்?
கடவுளுக்கும் ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, மூச்சுக்கும் கிடையாது. அமெரிக்காவில் பிறந்த மனுஷனுக்கு ஒரே ஒரு மூக்கு வச்சு ஒரே ஒரு ஓட்டை வச்சுக்கலாமே. ஏன் உலகத்தில் பிறந்த மனுஷனை எல்லாம் இறைவன் ஒரே மாதிரி படைப்பு, ஒரே மாதிரி பேட்டன் ஏக்கம். அதுதான். கிறிஸ்துவ மதம் இருக்குது, முஸ்லீம் மதம் இருக்குது, இந்து மதம் இருக்குது. எல்லா மதமும் இறைவனுடைய வழிபாடு ஒரே மாதிரி தான் இருக்கும். மதங்கள் வேற, கடவுள்கள் வேற. எல்லாரும் முட்டியை போட்டு தலையை கீழே வச்சு தான் கும்பிடுவோம் இல்லையா? இதனுடைய தன்மை என்ன? இதனால அப்படி கும்பிட்றதால கடவுளுக்கு என்ன நன்மை? கடவுளுக்கு ஒரு நன்மை இல்லை, உனக்கு நன்மை. ஆனால் உனக்கு நன்மை செய்தான்னா செய்ய மாட்டேன். அதனால இதை கடவுள் வழிபாடுறான்னு வச்சாதான் கும்பிடுவேன். இந்து மதத்தில் ஒரு பண்டிகை வந்து சாப்பாடு செய்கிறான். இது உனக்காக தான்பா, உனக்குள்ள கடவுள் இருக்கிறாருப்பா, இதை கும்பிட்டு சாப்பிட போய் பசி எடுக்குதுன்னு கும்பிடுவோம் இல்லையா? பிள்ளையார் சதுர்த்தி வந்ததுன்னா 100 ரூபா 150 ரூபா கொடுத்து பிள்ளையார் வாங்கின்னு வரோம். ஒரு 25 ரூபா கொடுத்து அவர் மழையில் நனைஞ்சிட்டு போகிறாருன்னு ஒரு குடை வேறு வாங்கின்னு வரோம் இல்லை? வச்சு போட்டு ஒரு 2000 ரூபாய் கடன் வாங்கின்னு வந்து வடை பாயசம் குழக்கட்டை அதை செய்கிறான். இதெல்லாம் காத்தாலேருந்து மத்தியானம் வரைக்கும் செய்துவேன். படிக்கும்போது மட்டும் 1/2 மணி நேரம் படிக்க மாட்டான். சீதா கலப்பை செந்தாமரை பார்த்து கற்பை கொளுத்துன்றோம். அது மூச்சா சொல்ல மாட்டேன். அப்போ இவன் சாப்பிட்றதுக்கு படுற அவசரம் கடவுள் வழிபாட்டுக்கு. இப்படிப்பட்ட மனுஷன் அற்புதமான பாடல். அதில் எல்லாம் யோகத்தை பற்றி தான் அந்த பாடல். விநாயகர் அகவலில் வந்து எதுவுமே கடவுளை பற்றி இல்லை, எல்லாம் உன்னை பற்றியும் யோகத்தை பற்றி தான். ஆனால் அதை 5 நிமிஷம் படிக்க மாட்டேன்றான். போடு கற்பம் கொளுத்து ஆயிப்போச்சு, சரியா போச்சுட்டான். போட்டு சாத்திட்டான். சரி இதெல்லாம் பண்ணானே பரவாயில்ல, சரி ஏதோ பசி பொழுது சாப்பிட்டான், ஓஞ்சி போட்டோம். அது வயிற்றுல எடுத்துன்னு போய் ஒரு 1/4 சவரம் இன்னைக்கு தாங்க வாங்கின்னு வந்தேன் நான், இன்னைக்கு புள்ளியாச்சு வச்சுங்க, முதல் வச்சுனுங்க, அடுத்த வருஷம் அப்போ தாங்க இன்னொரு 1/4 சவரம் வாங்குவேன்ட்டு அது வயிற்றுல வச்சிட்டான். ஏன்னா சாமி இதெல்லாம் பண்ணுவேன். சாயந்தரம் எடுத்து போய் எங்கடா போடுறான்னா காவத்தண்ணியில் போடுறான். இத்த சாமின்னு கும்பிட்டான். 2000 ரூபாய் செலவு பண்ணி சாமி ஆக்கணும். அத்தை தங்கத்தை வாங்கின்னு வந்து வச்சான். தங்கம் இல்லாத ஒரு 5 ரூபாய் காயின்ஸை வைக்கிறான். இதெல்லாம் வச்சுட்டு சாயந்தரமாக காவத்தண்ணியில் போட்டுறான். ஆமாம். என்னடா கடவுள் வழிபாடு? மூடத்தனமாக தெரியலையாவது உங்களுக்கு? யோசிக்க மாட்டீங்களா? அதை சொல்கிறான். சீத கலப்ப செந்தாமரைப்பு பாதச்சிலம்பு பலவிசைப்பாடு பொன்னரை ஞானம் பூந்துகிலாட வண்ண மருங்கள் வளர்ந்தழகரிப்பும் பேழை வயிறும் பெரும்பறை கோடும் வேழ முகமும் இலங்கு சிந்தூரும் 5 கரமும் அங்குச பாசமும் நெஞ்சிற் குடி கொண்ட நீலமேனியும் நன்றவாயும் 4 இருபயமும் 3 கண்ணும் 3 சூடும் 2 செவியும் இலகு பொன்முடியும் திரண்ட முப்பொறி நூல் திகழ்வல் மார்பு சொற்பதம் கடந்த துடிப்பதம் மெஞ்ஞான அற்புதம் நின்ற கற்பக களிரே என்றான். என்னப்பா எப்பாடின்னு சொன்னேன். ஏமா மூச்சு விடாம சொன்னீங்களே, அது இவ்வளோ யார் பாடுறாங்க? யாருமே பாடுறதில்ல. நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் லைன் பாடிட்டு கற்பூரம் கொளுத்திடுறாங்க. என்னப்பா அப்போ இவனுக்கு அந்த கடவுள் பற்றில சோத்து பற்றுக்குது. அப்போ இந்த சோறு உனக்கு இது கடவுள்றான்னு சொன்னால் கும்பிட மாட்டான், கடவுளுக்குடான்னு சொன்னால் கும்பிடுவான். அதனால் அதை கும்பிட்டுட்டு சாப்பிட்றான். கறி மீனாக்குனாலும் போட்டு கற்பூரம் கொளுத்தி தேங்காய் உடைக்கிறான். வடை பாயசம் பண்ணாலும் கற்பூரம் கொளுத்துது. ஏன்னா இது இல்லைன்னா இவனும் இருக்க மாட்டான், இவன் உடலில் கடவுளும் இருக்காது. அப்போ உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதனுக்கு ஜாதி இல்லை, மதம் இல்லை, உணவு தாண்டா கடவுள். உணவுன்னு ஒருத்தன் இல்லைன்னா எந்த கடவுளும் எவனும் காப்பாற்றவே முடியாது. எந்த மதமும் காப்பாற்றாது, எந்த கடவுளும் காப்பாற்றாது. உணவு தான் காப்பாற்றும், உணவு தான் கடவுள். அதை தான்பா சொல்லிங்க. ஐயா வந்து இப்போ ரெஸ்ட்டில் இருக்கார். ஒரு 12 மணிக்காக வருவார். 12 மணிக்காக வந்து உங்களுக்கு ஆரத்தி எடுத்து ஆசீர்வாதம் பண்ணுவார். அதனால் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பேசலாம். நமக்குள்ளே நம்மெல்லாம் ஒரு சீடர்கள் தான், நாமளே நமக்குள்ளே கொஞ்ச நேரம் கலந்துரையாடலாம். சரிங்களா? சரி. இது என்னென்னா ஐயா வந்து இப்போ கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவை. அதனால் இனிமேல் வந்து கொஞ்சம் ஐயா பேசினா கூட கொஞ்சம் அளவோட தான். முன்ன மாதிரி மணிக்கணக்காலாம் பேச மாட்டார், கொஞ்சம் அளவோட. மற்ற டைமில் நாங்கள் கொஞ்சம் ஃபில் பண்ணிப்போம். ஏன் அப்படின்னா அவரோட நிலை இப்போ எப்படி இருக்குன்னா, ஒரு ஓலை வீட்டுக்குள்ளே ஒரு யானை புகுந்த கதையாக போச்சு. உள்ளே இருக்கிற பொருள் நல்லா விரிஞ்சு மலை மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அதை தாங்கக்கூடிய சக்தி இந்த உடம்புக்கு இல்லை. சரிங்களா? இது சாதாரண மனுஷனுக்கும்
ஞானிகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா இதுதான். அதை தாங்கக்கூடிய சக்தி அவரோட உடம்புக்கு இல்லை. ஏன்னா உடல் பழுத்துரும். ஆனால் உள்ள இருக்கிற பொருள் பிரகாசமாக ஆயிடுச்சு. அதை தாங்கக்கூடிய சக்தி இல்லை. அதை நாம் தெரியாமல் என்ன பண்ணுறோம், அவர் எப்படியாவது திரும்ப கீழே கொண்டு வந்தோன்னு மருது மாதத்துலேருந்து எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கோம். ரமணரோட வாழ்க்கையில் அவர் சொல்கிறார், கட்டி வந்துச்சு கையில். அந்த கட்டி அவர் அது பெரிய விஷயமாகவே எடுக்கலை. ஏமா அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் தானே, நான் வேற உடல் வேறன்றது அவருக்கு தெரியும். ஆனால் போகிறவங்க பக்தர்கள் சீடர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அவரை கூட்டும் போய், சாமி இது மாதிரி கட்டி வந்துடுச்சே, இதுக்கு ஏதாவது ஒரு வைத்தியம் பண்ணணும், வைத்தியம் பண்ணால் சரியாயிடும் அப்படின்றாங்க. சரி உங்கள் ஆசையாக கெடுப்பானே அப்படின்னு பண்ணுறேன். அவரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. சரி அங்கே போகிறாங்க, நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு கையமாக போகிறாங்க, டாக்டர்லாம் வராங்க, எல்லாம் செக் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை, திரும்ப ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. திரும்பவும் அந்த இடத்துல கட்டி வருது. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, ஏன்பா என்னை ஏன் தொல்லை கொடுக்குறீங்க, நான் உங்களை ஏதாவது கேட்குறேன்னா, உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்கா நல்லா இல்லையா நான் கேட்குறேன்னா, என்னையும் அதே மாதிரி கேட்காம விட்டுடுங்களேன். புரியுதுங்களா? என்னையும் அதே மாதிரி கேட்காம விட்டுடுங்க. நான் வேற உடல் வேற எனக்கு தெரியும், நான் ஆகிட்டேன். ஆனால் இந்த உடல் பிறக்கும் போதே இறைவன் ஒரு எழுதி வச்சுட்டான், இந்த உடல் போகிறதுக்குள்ளே என்னென்னலாம் அனுபவிக்கணும்னு இருக்கான். அதை இந்த உடம்பு அனுபவிக்குது, நான் அனுபவிக்கலை. ஏன்னா இதுலேருந்து பிரிஞ்சுட்டேன். ஏன்னா அது ஒன்றும் பண்ணாது. ஆனால் பார்க்குற நீங்கள் அதை பார்த்து பரிதவிக்கிறீங்க. அது மாதிரி பரிதவிக்காதீங்க, எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த உடல் இதை அறியத்துக்குள்ளே அதோட கர்மாவை முடிச்சிடும். ஏன்னா எதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வினை ஒன்று காரணமாக இருக்குது, விதின்னு ஒன்று இருக்குது. ஒரு ரயில் நிற்குது, அந்த ரயிலில் நிற்கிற ரயிலில் போய் நான் மோதினா என்ன ஆகும், சும்மா எதனா வீக்கம் வரும், அவ்வளோதான் வரும். ஆனால் ஓடுற ரயிலில் நான் போய் மோதினோன்னா இதுதான். ஏன்னா ரெண்டுமே ரயில் தான், மோதினது நான் தான். அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு விதி ஒன்று இருக்குது. ஒரு பொருள் குறிப்பிட்ட அளவு வேகத்தில் வரும்போது அதோட பவரா இது அதிகமாகும், சக்தி ஒன்று அதிகமாகும். அந்த சக்தின்றது தான் விதி. அப்போ அங்கே மோதும்போது அதுக்கான பலனுக்கு அங்கே நம்ம விதியெலாம் வேலை செய்யாது, அந்த பொருளோட விதி தான் வேலை செய்யும். நமக்கு ஆயுசு 100ன்னு சொல்லிட்டாங்கன்னு ஒரு ரயில் மழை போய் நின்னோம்னா ஆயுசு 100லாம் இல்லை, அந்த நேரமே முடிச்சிடும். ஏன்னா அந்த பொருளுக்கு ஒரு விதி இருக்குது, அது என்ன பாதிப்பை ஏற்படுத்தணுமோ அதை ஏற்படுத்தி தான் அது விடும். அந்த மாதிரி இந்த ஊன் உடம்பு நான் கருவில் இருக்கும்போது இறைவன் இப்படி தான் இருக்கும், அந்த உடம்பு இப்படி தான் அது முடியுன்றதை இறைவன் எழுதி வச்சுட்டான். வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், பாடெல்லாம் வாங்கி ஒரு பக்குவத்துக்கு வந்துடும். பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் உள்ளகிற பொருள் தான் பக்குவமாகுது. இந்த உடலுக்கு இங்கே பயிற்சி கொடுக்கல, உள்ளகிற உயிருக்கு தான் அது கரை சேரத்துக்கான வழியை இங்கே கற்றுக் கொடுக்குறோம். இப்போ ஐயாவோட நிலை என்னது, நமக்கு அதை கற்றுக் கொடுக்கணும். அவர் தனித்து நிற்கிறாரு. ஆனால் பார்க்கக்கூடிய நாம, ஐயோ ஐயா என்ன இருக்காரு, இப்படி இருக்காரு, எப்போ சரியாகும் அப்படின்னு அந்த மாதிரி பரிதவிப்பும் உங்களுக்கு வேண்டாம். அவருடைய நிலைன்றது மேல் போயிட்டார் அவர், இனி அவரால் கீழே இறங்க முடியாது. சரிங்களா? அதனால தான் அவர் முன்கூட்டியே சமாதியிலேருந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கிறது காரணமே இது எப்போ வேணால் நிகழலாம். அது மரணம் இல்லை, அவர் எப்போவுமே நம்ம கூட தான் இருப்பார். அவரை எப்போ நினைக்கிறீங்களோ, இந்த பாம்பு கடித்து விஷம் ஏறிச்சின உடனே அப்படியே மயங்கி விழுந்துருவாங்க. முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஊரில் அந்த சாமியாருக்கு மாதிரி இருப்பாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த விஷத்தை இறக்கிறதுக்காக சில மூலிகைகள் அந்த உடம்புல தடவி என்ன பண்ணுவாங்க, இவங்க கருடன் மாதிரி பண்ணுவாங்க. கருடனுக்கும் பாம்புக்கும் ஆகாது, ஒரு பயம். கருடனை பார்த்தோன்னே பாம்பு போய் ஓடி ஒளியும். அப்போ அந்த விஷத்தை இறக்கணும்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, மருந்து கொடுப்பாங்க. மருந்து கொடுத்துட்டு கூடவே என்ன பண்ணுவாங்க, இவங்க கருடம் மாதிரி அந்த பாவனை பண்ணுவாங்க. பாவனை பண்ணவுடனே உள்ளே ஏறின அந்த உடம்புல ஏறின விஷம் குறைய ஆரம்பிக்கும். அப்போ நாம் கூட ஐயாவை பாவனையாக எப்போ நினச்சாலும் அவர் நம்ம கூட கரெக்டாக நிற்பார். ஆனால் நம்ம ஒரு சீடனா அதுக்கான தகுதியை வளர்த்துக்கணும். சரிங்களா? அந்த பாடம் உங்களுக்கு எப்போவுமே துணையாக காத்துன்னு இருக்கும். அதன் மூலிமா ஐயா உங்கள் கூடவே இருப்பார் எப்போவுமே. சரிங்களா? சரி, அடுத்த மாதத்துலேருந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவார், கொஞ்ச நேரம் பேசுவார் கண்டிப்பாக. சரி, இப்போ இதில் யாராவது கேள்வி ஏதாவது கேட்கணுன்னு ஆசைப்படுறீங்களா? கேள்வி ஏதாவது கேட்கலாம். எனக்கு தெரிஞ்சால் நான் பதில் சொல்ல போகிறேன். ஐயா மாதிரி நம்மளால் பதில் சொல்ல முடியாது, ஆனால் நமக்கு தெரிஞ்சால் பதில் சொல்லுவோம், இல்லைன்னா அதை இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம். சரிங்களா? ஏதாவது கேட்கணுன்னு ஆசை இருந்தால் கேட்கலாம். சரி, இப்போ நம்ம வந்ததில்லை, யாரும் கேட்க விருப்பம் இல்லை, அதனால் நம்ம பதில் இது போயிடலாம், பாடத்துக்கு போயிடலாம். சரி, திருமூலர் ஒரு இடத்துல சொல்கிறப்ப நாம் கூட சொல்லுவோம், எப்பா நான் இவ்வளோ கஷ்டப்படுறது எதுக்காகப்பா, இந்த ஜான் வயிற்றுக்காக தானே, இது இல்லைன்னா நான் கஷ்டப்பட போகிறதே இல்லை. அது வேலைக்கு பசிக்கும், நமக்கு இருக்குதோ இல்லையோ, நல்லாகிறோமோ துக்கமாகிறோமோ சந்தோஷமாகிறோம், அதை பற்றி எதை பற்றியும் கவலைப்படாமல்
அது வேலைக்கு பசி எடுத்துக்கும் கண்டிப்பாக. அப்போ நம்ம ஓடுறதெல்லாம் எதுக்கு? அதுக்குன்னு நாம் சொல்லக்கூடாது. இது வந்து சாதாரண மனிதர்கள் சொல்லலாம், எல்லாம் ஜான் வயிற்றுக்காக தான் போராடுறேன் அப்படின்னு. ஜான் வயிற்றுக்காக போராடுறேன்னு நான் சொன்னேன்னா நான் வந்து அப்பியாசியாவே இல்லை. ஆனால் நான் பிறந்தது எதுக்கு? இதை போகிறதுக்காக நான் பிறக்கலை. இறைவன்ற ஒரு பொருளை எனக்குள்ளே நான் உணரணுன்றதுக்காக நான் பிறந்திருக்கேன். ஏன்னா இதை அடைக்க முடியுமானா அடைக்கவே முடியாது. பிறந்ததுலேருந்து எனக்கு பசிக்குது. நைட்டு நல்லா சாப்பிட்டு தூங்கினேன், காலையில் வந்து திரும்ப பசிக்குது. காலையில் போது வெடிஞ்ச உடனே ஒரு டீயில் ஆரம்பிக்குது, அம்மா டீ கொடுங்கம்மா, கூட ஏதாவது பிஸ்கட் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அப்புறம் டிஃபனு, அப்புறம் நடுவில் ஒரு டீ, அப்புறம் மதியம் வழக்கம் போல் சாப்பாடு. சரி இவ்வளோலாம் போட்டோமே நைட்டு அடங்குதானே? இல்லை, நைட்டு திரும்பி ஏதாவது கேட்குது. அப்போது இந்த திருமூலர் என்ன சொல்ல, இது பொய் குழிப்பா, இது பொய்யான குழி. ஒரு உண்மையான குழியாக இருந்ததுன்னா மண்ணை போட்டு ரொப்பி மூடிடலாம். நீ இந்த குழியை ரூபம் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஏன்னா இது ஒரு மாயை குழி. பொய்க்குழி தூர்ப்பான் புலருதென்று அக்குழி தூர்க்கும் அரும்பண்டம் தேடுமின். அந்த குழியை தூக்கத்துக்கு இங்கே ஒரு பொருளே கிடையாது. நீ அந்த உலகத்தில் எங்கே போய் தேடினாலும் அந்த குழியை ரொப்பவே முடியாது. அளவுனா ஒரு ஜான் தான், ஆனால் அதை ரொப்பத்துக்கு இங்கே ஒரு பொருளும் இல்லை. அதனால் என்ன பண்ணுறான்? அதுக்கு ஒரே வழி இறைவன்றவர்கள். அக்குழி தூர்க்கும் அறிவை அறிந்த பின், அந்த குழியை தூக்குற அறிவை நாம் அறிஞ்சிட்டோம்னா அந்த குழி என்ன ஆகும்? அக்குழி தூரும் அழுக்கற்ற போது. அது எப்போ போகும்னா மனம்ன்ற ஒரு பொருளில் இருக்கிற அழுக்கு எப்போ மறையுதோ அன்னைக்கு பசின்றது இல்லாத ஆகிடும். ஒரே ஒரு சொட்டு அமிர்தம் இருந்தவுடனே பசியானது இல்லாமல் ஆகிடும். பல நாள் நம்ம பசி இல்லாமல் கூட இருக்கலாம், பசி எடுக்காது. அப்போது அதை தூர்க்கக்கூடிய அமிர்தம் எங்கே இருக்குது? இந்த உடலுக்குள்ளே இருக்குது. அப்போ நம்ம நிறைய பேர் பாடம் வாங்கியிருக்காங்க. பாடம் வாங்கி முன்னாடி என்ன பண்ணுவாங்க? நல்லா சாப்பிடுவாங்க. சாமி பாடம் வாங்கினதுக்கப்புறம் எனக்கு பசி இல்லை சாமி, குறைஞ்சிருக்கு, சாப்பாடோட அளவும் குறைஞ்சிருச்சு. இது காரணம் என்ன? இங்கே சாப்பாடை குறைக்கிறது எதனா வழி சொல்கிறோமா? இல்லை, உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த சாப்பாடு அந்த வேகத்தை பசி மயக்கத்தை குறைக்கிறதுக்கான பாடம் இது. இப்படி ஒரு பொருளும் அதோட வேகத்தை குறைக்கும். கண்ணு பார்க்கறது இருக்கும், காது அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்கலாம் கேட்காது, அது கொஞ்சம் மடங்கிடும். எனக்கு அது மாதிரி இப்போ மடங்கிடும். இப்போ யார் என்ன சொன்னாலும் நம்ம அதை பற்றி கேர் பண்ண மாட்டோம், என்ன சொல்கிறாங்களோ கேட்குறதில்ல. அப்போது இப்போ இதன் மூலிமா என்ன ஆகுது? புலன் ஒடுக்கம் வருது நமக்கு. புலன் ஒடுக்கம் வந்தால் என்ன ஆகும்? நமக்குள்ளே நாம் நிற்போம். இப்போ நமக்குள்ளே நாம் இருந்தோம்னா நாம் யாருன்றதை அப்போ தான் உணர ஆரம்பிக்கும். அப்போ பாடம் பண்ணுறோம், பாடம் பண்ணிவிட்டு மற்ற நேரத்தில் நம்ம என்னவாயிரும் சாமி? பாடத்தை மறந்துடுறோமா? மறக்கலை. கடலில் இருக்கிற ஆமை முட்டை போட்டுட்டு அது திரும்ப கடலுக்கு போயிடுது. கடலில் போனால் கூட அதோட நினைப்பு ஃபுல்லாக எங்கே இருக்குது? அந்த முட்டை மேலேயே தான் இருக்கும். ஏன்னா பொதுவாக ஒரு கோழி அடகாக்குதுன்னா கூட அந்த சூட்டில் தான் அது குஞ்சு பொரிக்கும். ஆனால் இது எங்கேயோ ஒரு இடத்துல போட்டுட்டு போகுது, அதுக்கு சூடெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் அதுக்கு இடம் எது வருது? அதோட நினைப்பு தான் அந்த குஞ்சியை அந்த முட்டையை பொரிய வைக்குது. அப்போ நாம் கூட பாடம் பண்ணுறோம், குருவோட நினைப்பிலேயே இருக்கணும், அந்த பாடத்தோட நினைப்பிலேயே இருக்கணும் எப்போவுமே. அது இருந்தால் என்ன ஆகும்? நமக்கு வெளி உலகத்தில் வர அந்த தேவையில்லாத தொல்லைகள்லாம் தானாகவே படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். இதுக்கு ஒரே வழி நாம் நம்மளோட புத்தியை ஒரு நிலையில் வைக்கணும். எங்கே வைக்கணும்? பாடத்தில் வைக்கணும், குருவோட அந்த பாதத்தில் வைக்கணும். இது வச்சோம்னா நமக்கு வெளியிருந்து வர தொல்லைகள் தானாகவே குறைய ஆரம்பிச்சிடும்.